ஆண்டவரால் தூக்க முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆண்டவரால் மாற்ற முடியாது, தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு மனுஷன் வந்து சிகரெட் அடிக்கிறதுக்கு பயங்கரமான அடிமை ஆகிட்டார். அதுலேருந்து வெளியே வர்றதற்கு தன்னுடைய கையை வந்து நைட்டு படுக்கும்போது கட்டில் வந்து கட்டி வச்சுட்டு படுத்தாராம். தன்னுடைய மனைவியின் இடத்துல சொன்னாராம்மா, நீங்கள் வந்து என் கையை கட்டிடு, நான் வந்து இந்த கை என்னுடைய சொல்கிறது மாதிரி கேட்குற மாதிரி இருந்தால் தானே நான் வந்து பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொன்னாராம். பார்த்தீங்கன்னா அவரே அந்த கட்டிலோடு இழுத்துட்டு போய் அலமாரியில் இருக்கிற வச்சிருந்த அந்த சிகரெட்டை பற்ற வச்சு திரும்பி குடிச்சிட்டு இருந்தார். அப்போ உங்களுடைய முயற்சி, நீங்கள் முயற்சி எடுக்கிறது வந்து தவறல்ல. பேதுருவை விட முயற்சி எடுத்தது யார் இருப்பாங்க? பரிசுத்தமாக வாழ்றதற்கு அவனை விட முயற்சி எடுத்தது யாருமே இல்லை. இல்லை இல்லை, நான் முயற்சி எடுக்கிறேன். உங்களுடைய முயற்சி தேவை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, என்னதான் உங்கள் முயற்சி இருந்தாலும் பிசாசோட அவ்வளவு உங்கள் முயற்சியினால நீங்கள் போராடி ஜெயிக்கவே முடியாது. அவன் வந்து நீங்கள் 1% முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா 10% ஆக்ரோஷமா 2 மணி நேரம் ஜெயிப்பீங்க, 3 மணி நேரம் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அடுத்த நாள் அது வரும், அடுத்த 2 நாள் தாண்டி அது வரும். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய துணை, ஆண்டவருடைய துணை உங்களுக்கு இல்லாம கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு கான்ஃபிடென்டான ஆளாக இருந்தாலும் பாவத்தை மட்டும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அதை ஜெயித்த ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பாவத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வரும்போது, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும்போது, ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்து அதுக்கு விரோதமா நின்று போராடினீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது தன்னை போல உங்களை விட்டு, யோசேப்பு பரிசுத்தத்திற்காக என்ன பெருசா ஸ்ட்ரெயின் பண்ணானா? ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள ஆவியானவர் நிலைவரமாய் தங்கி இருந்தார். ஆண்டவரோட உள்ள உறவுல அவன் கரெக்டா இருந்துட்டான். அதனால அந்த பாவத்தை வந்து அவனால ஈஸியா மேற்கொண்ட முடிஞ்சிருச்சு. அது அவ்வளவு சுலபமானது அல்ல. அது ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம். என்னன்னா அந்த இடத்துல வந்து அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுல உன்னையும் என்னையும் தவிர யாருமே இல்லை. நம்ம நிறைய இடத்துல மிஸ் ஆகுறது, எங்க மிஸ் ஆகுறோம் தெரியுமா? இந்த தனிமையில இருக்கிறோம் பாருங்களேன், யாருமே இல்லாம. நான் சொல்றேன், உங்க கையில இருக்கிற மொபைலு, அந்த மொபைலும் நீங்களும் தனிமையில இருக்கும்போது எப்படி இருக்கீங்க? அதான் அந்த மொபைல் வந்து உங்களோட, நீங்களும் அந்த மொபைலும் தனிமையில ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த மொபைலை நீங்க சரியானதா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நம்புறேன் நீங்க நல்ல பிள்ளைங்க, நீங்க நல்ல பிள்ளைங்க, அதுல மாற்றமே இல்லை. ஆனா நிறைய பேர் எங்க மிஸ் ஆகுறாங்க தெரியுமா? தனிமையில இருக்கும்போது தான். தனிமையில இருக்கும்போது தான் தப்பு, தனிமையில இருக்கும்போது தான் பாவம், தனிமையில இருக்கும்போது தான் இச்சை. அப்போ தன்னுடைய ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர் சொல்றாங்க, யாருமே நம்ம தப்பு பண்ணினா கூட பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல யாருமே இல்லை, அதனால இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து யோசேப்பு வெளியே வர்றதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, ஆண்டவரிடத்துல அவன் நாடுன அந்த ஹெல்ப் தான். ஆண்டவரிடத்துல கேட்ட அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அவன். அப்போ நீங்க ரொம்ப ஆணித்தரமா நீங்க சொல்லணும், நீங்க ஆண்டவரோட உள்ள உறவுல மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஜெயிக்கலாம். அப்போ ஜெயிக்க பண்ணுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஆமென். என்ன மனப்பாடம் ஆயிடுச்சு? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்க இருக்கு அப்படின்னா சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வேற எங்க இல்லைன்னு சொல்லுங்க. அதான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், மகனே நீ எங்க போனாலும் நீ இங்கே தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ எங்கே போனாலும் பிரதர், நீங்கள் ஊரே சுற்றினாலும், நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப எங்கே தான் வந்தாகணும்னா ஒரு நாள் கர்த்தர் சமூகத்தில். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ எல்லாத்தையுமே இழந்து உன் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சு கடைசியில் சில சில ஐகான்ஸை வந்து உங்கள்கிட்ட இருந்து மாற்றவே முடியாது. சிலதில் நீங்கள் ஊறி போயிட்டீங்கன்னா, சிலதில் நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா, சில காரியத்தில் நீங்கள் விழுந்து அதனாலே வருகிற, இப்போ கவனிங்க, நம்முடைய உடம்புல வந்து ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் ஆறுனா கூட அந்த காயத்தோட சேர்ந்து அந்த தழும்பும் ஆறிடும். ஆனா அதே நேரத்துல தீ காயம் நம்முடைய சரீரத்துல பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தீ காயம் ஆறும். ஆனா எது ஆறாது?
தழும்பு ஆறாது. சில பாவத்தை நீங்க கண்டினியூவா நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த பாவத்தின் மூலமாய் வருகிற காயத்தை ஆண்டவர் ஆற்றிடுவாரு. ஆனா அந்த தழும்பை நீங்க ஆற்ற முடியாது. அதான் கண்ணாடி வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னா அதை ஒட்ட வச்சிடலாம், அதை கம் போட்டு ஒட்ட வச்சிடலாம். ஆனா உடைஞ்சு போன கண்ணாடி இது ஏற்கனவே உடைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது சில காரியத்துல எல்லாம் நீங்க விழுந்து எழும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிச்சிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கர்த்தரிடத்துல வரத்தான் போறீங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்க தான் போறாரு, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா தான் மாற போறீங்க. ஆனா அந்த ஐகான் அப்படின்னு சொல்றேன் இல்ல, அந்த கீறல் அப்படின்னு சொல்றேன் இல்ல, அதை மட்டும் யாராலையும் மாற்றவே முடியாது. அது காலம் முழுதும் உங்க வாழ்க்கையில வடுவா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இந்த கூட்டத்தை வச்சிருக்காரு, அதனாலதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு வடு உங்க வாழ்க்கையில விழாம இருக்கிறதற்கு நீங்க இன்னைக்கே வந்துருங்க. இதுக்கு மேல போகாதீங்க, இதுக்கு மேல முயற்சி எடுக்காதீங்க. நீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இனி ஆண்டவரை விட்டு நீங்க போவீங்கன்னு நான் உண்மையிலே நம்பவே மாட்டேன். நீங்க ஆண்டவரை விட்டு யாராவது போவீங்களா சொல்லுங்க? கோடி ரூபாய் கொடுத்தா கூட போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் யாரை நேசிச்சாலும், ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு பையனையே நீங்க நேசிச்சு கல்யாணம் பண்ணா கூட, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி நேசிச்சு கல்யாணம் பண்ணா கூட, உங்க மனசனுடைய ஒரு வாரத்துல இந்த இயேசுவை உங்களால தூக்கி போட கேட்கல. சத்தமா சொல்லுங்க. அந்த ஸ்பாட்ல அந்த நேரத்துக்கு வேணா அந்த பையனுக்காக அந்த பொண்ணுக்காக அந்த விஷயத்திற்காக நீங்க வேணான்னு நீங்க சொல்லலாமே தவிர உங்க மனசார இயேசு சாமியை உங்களால தூக்கி போட முடியாது. சோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அகைன் நீங்க தேவனிடத்துல வருவீங்க, இரக்கத்திற்காக கெஞ்சுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் கொடுப்பாரு, ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பாரு. இந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனா அந்த கீறல், அந்த அசுத்தம், அந்த ஐகான் இப்படிதான், இதை மாத்தவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதனால எல்லாரும் இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்ச உடனே நீங்க அதை நோட்ஸ் எடுக்கணும். நான் சொல்றது ஒண்ணுமே அந்த இடையில ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நான் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு 6 மணி வரைக்கும் எப்படியாவது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் சமூகத்துல எந்தெந்த விஷயத்தெல்லாம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படியே கத்துக் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க புறப்பட்டு போங்க. நான் சொல்றேன், நாங்கெல்லாம் கத்துக் கொடுக்கறது கொஞ்சம் தான், நாங்க சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் தான். ஆனா ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்த்தரே சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு வந்து நீங்க ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீங்க தனியா நீங்க உட்காரணும். அதான் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஏன் என்னுடைய ஜெபம் எப்ப மாறிடுச்சுன்னா ஆண்டவரை குறிச்சு அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் ஜெபம் மாறிடுச்சு. ஆண்டவரை குறிச்சு நிறைய அறியதான் எனக்குள்ள நிறைய விசாலமான மனப்பான்மை வந்துருச்சு. மன்னிக்கிற குணம், கசப்பில்லாத குணம், எல்லாத்தையும் ஈஸியா எடுக்கிற குணம், எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குணம். இன்னொன்னு இந்த நாலேஜ் எல்லாம், அதான் நான் படித்த படிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் படித்த படிப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1% என்ன 1 2 3 தெரியும், காக்காய்க்கு அவ்வளவுதான். தமிழ் வாசிக்க தெரியும், 1 2 வாசிக்க தெரியும். இது மட்டும்தான் ஸ்கூல்ல நான் படிச்ச படிப்பிலேயே பெரிய படிப்பு, இது மட்டும்தான். அதுவும் பைபிள் காலேஜில் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறது போது உண்மையிலே சொல்றேன், எனக்கு வந்து சரியா பைபிள் வாசிக்கவே தெரியாதுங்க தமிழ். ஆனா ஆண்டவரை அறிய ஆண்டவரே நிறைய என்ன பண்ணாருன்னா கர்த்தரே கற்றுக் கொடுத்தாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல டீச்சரு நான் நம்புறேன் இந்த உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. உங்க வாழ்க்கையை குறித்து கற்றுக் கொடுப்பாரு. நீங்க நேசிக்கிற பையன் யாருன்னு கற்றுக் கொடுப்பாரு, நீங்க நேசிக்கிற பொண்ணு யாருன்னு கற்றுக் கொடுப்பாரு. இந்த உலகத்துல என்ன இருக்கு என்ன இல்லை, எது நல்லது எது கெட்டது, எதை நீங்க பண்ணணும் எதை நீங்க பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே அழகா ஆச்சரியமா யாராவது ஒருத்தர் உங்களை புஷ் பண்ணி தள்ளுனா கூட ஆண்டவரே என்ன பண்ணுவார்னா இவன் நல்லவன் இல்லை, இவன் நல்லவா இல்லை, இவன் கெட்டவன், இவன் அப்படின்றத குறித்து கர்த்தர் அழகா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு நீங்க உட்காராம ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியாது. தாவீது வந்து ராஜா அரண்மனைக்கு உட்கார்றதற்கு முன்னாடி வேதம் சொல்லுது கர்த்தர் முதல்ல அவனை எங்க கத்துக்க வச்சாருன்னா கர்த்தருடைய பாடசாலையிலே அவன் கற்றுக்கொண்டான். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருடைய பாடசாலையில நீங்க கற்றுக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருடைய பாடசாலையில நீங்க கத்துக்கணும். அதான் கமாலியேலுடைய பாதத்தரையிலே கத்துக்கொண்டதை வச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து கத்துக்கொண்டதை வச்சு பெரிய ஊழியத்தை அவன் செய்தான். அப்போ நீங்க போய் உட்கார்ந்து பைபிளை திறந்து அப்படியே வாசிச்சு ஆளணும்.
அந்த கண்ணீர் வந்து நான் வந்து இதுக்கு முன்பாக வைத்திருந்த அந்த பைபிளை வந்து ஒரு வாலிப இப்போ தம்பி வந்து அதை கண்டிப்பாக எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டு அதை வாங்கினதுனால கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பைபிள். அந்த பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைபிளுடைய நிறைய பக்கங்கள் வந்து தண்ணியில் அப்படியே நனைஞ்சிருக்கும். அது தண்ணி இல்லை, என்னுடைய கண்ணில் அப்படியே உட்காந்து அந்த பைபிள் அப்படியே என்னுடைய கையில் விரித்து வச்சு முழங்கால் படிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே. அதான் பைபிள் காலேஜில் வரும்போது 3rd இயர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதான் நான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சாட்சி. என்னுடைய ஃபஸ்ட்டு பிரசங்கத்தை நினச்சிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சிரிப்பாக வரும் பாருங்களேன். அந்த பிரசங்கத்தை ஒரு டைரி எடுத்தேன். அந்த டைரியில் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இங்கு கூடி வந்திருக்கிற அனைவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பாஸ்டர் ஐயாவுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாமே எழுதினேன், டைரியில் எழுதி அழகா வசனம் எல்லாத்தையும் எழுதி கடைசியில் எது வரைக்கும் தெரியுமா, ஜெபம் பண்ணி ஆமேன் முடிப்போம் பாருங்க, அது வரைக்கும் டைரியில் எழுதினேன். எழுதி போய் உடனே என்னுடைய லீடர் வந்து இப்போ நம்மத்தில் இருக்கிற பிரதர் அவங்க பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்றாரு. உடனே நான் எடுத்து வச்சு பைபிள் அடியில் வச்சுட்டேன், மேலே நோட்டை வச்சுட்டேன். யாரையும் பார்க்கவே இல்லை, அப்படியே வாசிக்கிற மாதிரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு குட்டி பையன் அங்கே எப்பவும் விளையாண்டு இருப்பான், வந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டாக என் கையில் இருக்கிற பைபிளை தட்டிட்டான். அதுவும் பைபிள் கீழே விழுங்க, அந்த டயரி கீழே விழுந்து அப்படியே கவுந்து விழுந்துச்சு. அதை நான் நினைச்சா கூட பார்க்க முடியாது. எனக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே ஓடல, என்ன பிரசங்கம் பண்ணனே தெரியல. தக்க புக்கு அப்படின்னு முழிச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அப்படின்னு உட்கார்ந்த. சிரிச்சாங்க பாருங்க. என்னுடைய லீடர் என்னை கூட்டி போனார், பாஸ்டர் ஒரு என்னடா ஆச்சு அப்படின்னு. பிரதர் டைரி கீழே விழுந்துச்சு பிரதர். ஏன்டா டைரி கீழே விழுந்தா சரி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காட்டி என்னடா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் எழுப்பி அவர் ஒரு பிரசங்கம் பண்ணி. ஆனால் அந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கம் இதான், என்னுடைய முதல் பாடலும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாட்டு பாடும்போது அந்த பாட்டை பாட தெரியாம ஒரு வயசான அம்மா பாடி, ஐயோ அவமானம், வேர்த்து நனைஞ்சு வெக்கப்பட்டு போய் பெட்டில் படுத்து ஓட அழுத. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா இந்த பைபிளை திறந்து வச்சு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, அண்டர்லைன் பண்ணிட்டே இருப்பேன். அந்த பைபிள் ஃபர்ஸ்ட் பைபிளை பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் பேசுறதெல்லாம் கோடு போட்டுட்டே இருப்பேன். ஆனால் நான் நம்புறேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். நம்பர் 2, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல. ஒரு சரியான டீச்சர். கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்கள் தங்கச்சிங்களுக்கு வந்து இந்த கத்துக்கொள்றதுல அவங்களுக்கு நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க முடியல, ஏன் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இல்லை, ஏன் அவங்களால ஒரு டிசைட் பண்ண முடியல அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, அவங்களால கற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு பொறுமையே இல்லை. அப்படி நீங்க போடக்கூடிய அஸ்திவாரத்தை நீங்க சரியா போடல அப்படின்னா அதுக்கு மேல எவ்வளவு பெரிய பில்டிங்கை நீங்க கட்டினாலும் நான் சொல்றேன் அந்த பில்டிங்கை ரொம்ப நாள் நீங்க வச்சு பாதுகாக்கவே முடியாது. ஆசீர்வாதம் வேணா வரும், ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது. அதை கொண்டு போகணும்னா உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய துவக்கம் எப்படியா இருக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல நீங்க கேட்டு அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கணும். அதனால எல்லாருமே இந்த ஜெபத்தை முடித்து போனதுக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலிப தம்பி ஒரு நாள்ல 3 மணி நேரமாவது கர்த்தருக்குன்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல 3 hours போது உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிய இருக்காது. 3 மணி நேரம் 24 மணி நேரத்தில் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நான் மொபைலை பார்ப்பேன்றவங்க கை தூங்க பார்க்கலாமே. நீங்கள் யாரும் கை தூக்க மாட்டீங்க, பார்த்தா கூட என்ன தப்பாக நினச்சிருவாங்க. உண்மையிலே நிறைய பேர் நீங்கள் இன்னையிலிருந்து ஒரு கணக்கு போடுங்களேன், நாளைக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணுற டைம், உங்கள் கையில் உன் ஃபோனு எவ்வளோ மணி நேரம் இருக்குது, எவ்வளோ மணி நேரம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட யூஸ் பண்ணுறாங்க. கண்டினியூவாக யூஸ் பண்ணலன்னா கூட 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து பாருது. இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் அதிகமான நேரம் யாரோட தான் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுடைய மொபைலோட தான் நிறைய பேர் அதோட தான் நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அது இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு அம்மா அப்பா கொடுத்து யூஸ் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை. சிலர் வந்து நிறைய டைம் நைட்டு வந்து தூங்குற டைமுக்கு போனாங்கன்னா அந்த மொபைலை கையில் வச்சுட்டு பல மணி நேரங்கள் செலவழித்து லாஸ்ட்ல ரொம்ப லேட்டாக தூங்குறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருச்சு? அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? எல்லா தொடர்பையும் உங்களை விட்டு எடுத்துருச்சு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்,
பிசாசு ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவான். ஏதாவது ஒன்றை கையில கொண்டு கொடுத்துருவான். அதான் உங்களுக்கு ஆறுதல், அதான் உங்களுக்கு சந்தோஷம், அதான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், அதுதான் உங்களுக்கு சிரிப்பை கொடுக்குது, அதுதான் சுத்தி சுத்தி ஞாபகம் வருது, அதுதான் உங்களுக்கு ஆறுதல். ஆனால் ஒன்று, நீங்கள் எந்த காரியத்தை உங்களுடைய கரத்துல வைத்திருக்கிறீர்களோ, எந்த நபரை உங்க கையில வைத்திருக்கிறீங்களோ, அந்த நபரால தான், அந்த பொருளால தான் நீங்க ரொம்ப பாதிக்கப்பட போறீங்க. நிறைய பேர் இது எனக்கு பிடிக்கலன்னு அந்த போனை போட்டு ஒட்டச்சிருக்காங்க. ஆனா 6 நாளைக்கு அப்புறம் திரும்பி ஒரு போனை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல, வேற எதுவுமே உங்களுக்கு தோணல. அந்த ஒண்ணு தானே கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இப்போ ஒரு ஃபாஸ்டிங் எடுங்க பார்க்கலாம். ஒரு 7 days 7 நாள் நான் வந்து மொபைலே தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபாஸ்டிங் எடுக்க முடியும்ன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அப்படி எடுக்கலாம் அப்படின்னு நானா முடியும், என்னால முடியும். நல்லா கை தூங்க பார்க்கலாம். யாராவது எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு பார்க்குறேன். நான் சொல்றேன், இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவருடைய பிள்ளையை எடுத்து பாருங்க. ஒரு 7 days இதுதான் பொருத்தனை. இது எல்லாத்தையும், அதான் நீங்க இளம் வயசுல பண்ணுகிற எல்லா தியாகத்தையும் யார் பார்க்கிறாருன்னா கர்த்தர் கணக்குல வைக்கிறார். கர்த்தர் கணக்குல வைக்கிறார். இதை தேடி தேடி நாடி நான் வந்து பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. நீங்க அப்படி வரணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு கிராமத்துல ஒரு குடிகாரனா இருந்த, அவருக்கு மகனா இருந்த, படிப்பறிவே இல்லாம அழகே இல்லாம இருக்கிற என்னை இன்றைக்கு 1000 பேருக்கு முன்னாடி, லட்சங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து என் வாழ்க்கையில காலங்கள் இருந்துச்சு. சாதாரணமா நாங்கெல்லாம் ஆண்டவரை தேடல, சாதாரணமா ஆண்டவரை பிடிக்கல. பொருத்தனை அப்படின்னு சொல்றதுல அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கிறேன். நான் செருப்பு போடாம நடந்து போயிருக்கிறேன். செருப்பு போடாம டெய்லி என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 3 கிலோமீட்டர் போகணும். அந்த 3 கிலோமீட்டர் வந்து செருப்பு போடாமலே நடந்திருக்கிறேன். யாருக்காக அப்படின்னு சொன்னா என் கர்த்தருக்காக. நான் செருப்பு போடாம, சிலருக்கு வந்து அது நக்கலா, சிலருக்கு அது வந்து கிண்டலா தெரியும். ஆனா நான் நம்புறேன், அன்னைக்கு செருப்பு போடாம அப்படி நடந்ததை நான் மனசுல வைக்கல. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் மனசுல வச்சிருந்து இன்றைக்கு அதனுடைய அறுவடையை தருகிறத என்னுடைய கண்ணால நான் பார்க்கிறேன். என் கண்ணால பார்க்கிறேன். அதான் உப்பு மேல முழங்கால் படிட்டவங்க கூட இங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மணல் மேல முழங்கால் படிட்டு இருக்கிறேன். நான் வந்து முழங்கால 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே முழங்கால பாய் வந்து என்னுடைய முட்டியோட ஒட்டி ரத்தம் கசிக்கிற வரைக்கும் முழங்கால நின்று இருக்கிறேன். என் கையினால இடிச்சு ரத்தத்தை வருவிச்சு. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற நிறைய மறைவிடங்கள் அப்படின்னா நிறைய முள் காடுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய முன்பாக சொல்றேன், என்னுடைய காலடி தடம் அங்க இருக்குங்க. நிறைய தென்னந்தோப்புக்குள்ள என் காலடி தடம் இருக்கும். நிறைய முட்காடுக்குள்ள என்னுடைய காலடி தடம் இருக்கும். ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம அந்த முட்காட்டுக்குள்ள போவேன். காலையில 9 மணிக்கு போனா சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி தான் வெளியே வருவேன். அந்த முள்காட்டுக்குள்ள உட்கார்ந்து அப்படியே கெஞ்சி 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 அழுவேன். அப்படியே தேவ சமூகத்தில் நிற்பேன். கொஞ்ச நேரம் முழங்கால நிற்பேன், கொஞ்ச நேரம் நடப்பேன், கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்பேன். அப்படியே அப்படியே அப்படியே. ஆனா நான் நம்புறேன், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஆண்டவர் என்னை அது எல்லாத்தையும் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்றதை இன்னைக்கு கர்த்தர் நிரூபிக்கிறாரு. சும்மா வந்துட முடியாது. நீ ஆனா சில தம்பிங்க தங்கச்சிங்களுக்கு இந்த எண்ணமே இல்ல. உங்களுக்கு இந்த எண்ணமே வரல. நான் சொல்றேன், ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு அந்த போன்ல ஒர்க்கே இல்லை. ஆனா அதை கூட கர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, படிப்பினுடைய ஆசீர்வாதம் வேற, அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேற, ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது வேற. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு படிப்பினுடைய ஆசீர்வாதம் தேவைதான், உங்க அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் தேவைதான். ஆனா இதுக்கு எல்லாத்திற்கும் மேலாக யாருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு விரும்புங்க, நீங்க இன்னைக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவரே நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் உங்க சமூகத்துல ஓடுறது, நான் உங்க சமூகத்துல பொருத்தனை எடுக்கிறத பார்த்து ஆண்டு நீங்க முழங்கால் படிடுவீங்க. கர்த்தருடைய கரம் உங்க தலை மேல இருந்து, என் மகளே நீ கோடாகோடியாய் பெருகுவாய், என் மகனே நீ எதிரியினுடைய பாளையங்களை சுதந்தரிப்பாய். இப்படின்னு கர்த்தர் அவருடைய கையினால நம்மளை என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கினேன், எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய பாஸ்டருடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய பாட்டியினுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு எல்லாத்திற்கும் மேலாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என் தலை மேல வாங்கியிருக்கிறேன். அதான் உங்க வாழ்க்கையில 3 பேர் ரொம்ப அவசியமானவங்க. ஒன்று உங்க அம்மா அப்பா, ரெண்டாவது உங்களுடைய நீங்க திருச்சபைக்கு போகிற போதகர், நம்பர் 3 மூன்றாவது ஆண்டவர். உங்க கல்யாணத்துல கண்டிப்பா இவங்க 3 பேரும் இருக்கணும். ஒருவேளை
உங்க அம்மா அப்பா வந்து நீங்க அவங்க ரட்சிக்கப்படாதவங்க ஆச்சே பாஸ்டர், நான் எப்படி அவங்கள இது பண்றது? நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் காரியங்களை உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். ஆண்டவரால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. நீங்க ஜெபிங்க. உங்களுடைய திருமணம் நடக்கும்போது கண்டிப்பா இவங்க 3 பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க திருமணத்துல அது கர்த்தருடைய நடத்துதலா இருக்கணும். ஆண்டவர் பிளஸ் பண்ணின பையனா இருக்கணும். ஆண்டவர் பிளஸ் பண்ணின பொண்ணா இருக்கணும். அது வந்து நல்லதோ கெட்டதோ, கருப்போ சிவப்போ, இல்லைன்னா கால் நொண்டியோ முடமோ, பணம் சம்பாதிக்கலோ, இதெல்லாத்தையும் விட்டுருங்க. தேவனுடைய நடத்துதல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த திருமணத்தில் இருக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க திருமணம் பண்ண போற அந்த இடத்துல வந்து மனப்பூர்வமா அவங்க வந்து நிக்கிற அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்யணும். ஆவிக்குரிய விஷயத்துல ஒருவேளை அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வேற எந்த விஷயத்திலையும் நீங்க வந்து அதுல வந்து காம்பன்சேட் பண்ணவே கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, உங்க பாஸ்டர், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க நினைக்கிறது மாதிரி எங்க பாஸ்டர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. நான் சொல்றேன், அந்த நேரத்திலே அந்த சமயத்துல உங்களை வழி நடத்துறதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேய்ப்பனுக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ, எனக்கு அதை பற்றி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிற்கு பாத்திரமாய் நடக்க வேண்டியது உங்கள் தலையின் மேல விழுந்த கடமை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேர் இருக்கணும். நம்பர் 1, முதலாவது யார் இருக்கணும்? ஆண்டவர். ரெண்டாவது அம்மா அப்பா. மூணாவது பாஸ்டர். இது 3 பேரும் உங்க திருமணத்துக்கு இருந்துட்டாங்கனாலே நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை வெற்றி அப்படின்னு நான் நம்புறேன். அது வந்து உங்க சித்தத்தின்படி இருக்காது, கண்டிப்பாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் அமையும். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாடம் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? நீங்க வந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க நிக்கணும். நீங்க கத்திரத்துல வந்து நிக்கணும். நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மீட்டெடுங்க, என்னை தூக்கி எடுங்க, எங்க போனாலும் நீங்க வந்து நிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க என்ன பண்ணணும்னா, கத்திரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டும். எப்ப எல்லாரும் கைகளை மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, பாடுங்க எல்லாரும். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவி. அப்படியே வாஞ்சையோட கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹalleluya, ஆவியானவரே, praise the Lord, ஆவியானவரே, அப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. வாஞ்சையா கேளுங்க பார்க்கலாம். எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஹalleluya. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்பவே. இப்ப கைகளை உயர்த்தி ஆவியானவரே, கர்த்தர் இறங்குவாரா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய், ஓ பலமாய், பலமாய் சொல்லிக்கொண்டே பலமாய். ஆவியானவரே, ஆவியானவரே, ஹalleluya, ஸ்தோத்திரம். சீகரம் நோர பரிசுத்த ஆவியானவரே. இப்ப சொல்லுவ எப்படினா,
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் கற்றுத்தாரும் ஆவியானவரே. கேளுங்க பிள்ளைகளை, கேளுங்க வேத வசனம். புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இப்ப கையை உயர்த்தி சொல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க அப்பா பார்த்து கேளுங்க. கேட்கும் போதே கர்த்தர் தர திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை ஊற்றதை நான் பார்க்கிறேன். சொல்லுவ ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா அப்பா. சத்தமா எஸ் எஸ் ஏசப்பா உங்க சத்தத்தை கேட்கிறாரு. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. கேளுங்க கேளுங்க ஜெபத்தோட ஆவியானவரே. ராஜா ராஜா இந்த சத்தத்தை கேட்கிறீங்கல்லப்பா, கேட்கிறீங்கல்ல ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. முழு உள்ளத்தோ முழு பலத்தோ ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாரும், நீர் எனக்கு கற்றுத்தாரும். அதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். நீங்க ஆண்டவர் சொல்லி தர்றத நீங்க உணரணும். ஆண்டவர் சொல்லி தர்றத உங்க காதுகள் கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு பர்சனலா தனியா உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லி தருவாரான்னா கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவரை மாதிரி ஒரு டீச்சரை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகா சொல்லி தருவாரு, ரொம்ப அழகா. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தரோட நீங்க உட்கார்ந்தாதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்னா சொல்லி தர முடியும். அதான் இந்த சாமுவேல் ஏலியின் இடத்துல போய் கேட்கிறான், என்னை கூப்பிட்டீரோ, என்னை கூப்பிட்டீரோ. அப்ப மூணாவது டைம் தான் ஏலி என்ன சொல்றாருன்னா, பிள்ளை ஆண்டானை கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று அறிந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இனி அடுத்த டைம் கூப்பிடும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு, அப்போ நடக்கும் அப்படின்னு. பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை அவன் சொல்ற வரைக்கும் ஆண்டவர் அவனோட என்ன பண்ணல, பேசல. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டு தான் இருந்தாரு. எப்ப ஆண்டவர் அவனோட பேசினாருன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன். உங்களோட ஆண்டவர் எப்ப பேசுவாரு? ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் பேசுவாரா? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் பேசுவாரா? கண்டிப்பா சொல்றேன். என் கூட நிறைய டைம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. பைபிள்னால ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. சின்ன குழந்தைனால குழந்தை மூலமா பேசியிருக்கிறாரு. எங்க பாஸ்டர் மூலமா பேசியிருக்கிறாரு. இன்னும் செய்திகள் மூலமா பேசியிருக்கிறாரு. இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள எப்பவும் கர்த்தருக்காக வாழணும் வாழணும் வாழணும்ன்ற வாஞ்சை. ஒருவேளை நீங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒருவேளை என்ன பாஸ்டர் இந்த மாதிரி காலங்களில் இதெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க இல்ல டைமும், இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆதாரம் எதிர்காலத்துக்கு. நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அதான் நான் சொல்லுவேன், எங்க அப்பா ஒரே ஒரு முட்டை, அந்த முட்டையை தன்னுடைய கையில எடுத்து 6 பீஸா பிச்சு ஒவ்வொரு பீஸா என் கையில எங்க எல்லாருக்கும் கொடுப்பாரு. அவ்வளவு வறுமையாய் வாழ்ந்தவர்கள் நாங்க. என்னால மறக்கவே முடியாது அந்த நாட்கள் எல்லாம். அதான் அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு ஆசைன்னா ஆசை, ஐயோ அவ்வளோ ஆசைங்க. அந்த பீஸை எடுத்து வாயில போட்டு எடுப்பேன், வாயில போட்டு எடுப்பேன். குறைஞ்சது அந்த ஒரு சின்ன பீஸை 2 மணி நேரமாவது நான் வச்சிருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சாப்பாடு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் உயர்ந்திருக்கலாம், ஆனா என் குடும்பத்துல இருக்கிற, என் வம்சத்துல இருக்கிற நிறைய பேர் வளர்ந்துருக்கிறாங்க. ஒரு 1% அவங்க முயற்சினால 2%. ஆனா நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் என்ன நம்பினதை நான் திரும்பி பார்க்கும்போது என்னாலேயே நம்ப முடியல, என் குடும்பத்தால நம்ப முடியல, என் பாஸ்டரால நம்ப முடியல. எனக்கு என்ன திரும்பி பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நானா அந்த பென்சா, அந்த பென்சா, அந்த பென்சா. நான் நடந்து போகிற ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து போகிற எல்லா பாதைகளும் பார்த்தீங்கன்னா அசுத்தமான பாதைகள். நான் வேலை செய்த பாதைகள் அசுத்தமான பாதைகள். ஆனா இன்னைக்கு இது எல்லாம் எங்கிருந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஆனா நான் இதை எதிர்பார்க்கல.
இப்படி ஒரு நாள் வரும், ஆண்டவர் எனக்கு தருவாரு, நான் இப்படி ஒரு ஊழியம் செய்வேன், கர்த்தர் நிறைய பேருக்கு முன்னாடி நிறுத்துவாரு, ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவாரு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் கற்பனை பண்ணி பார்க்கவே இல்லை. ஆனா நான் நிறைய 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 செஞ்சுட்டே கற்றுத்தாரும், சொல்லித்தாரும். உங்களை விரும்புறேன், உங்களை பிடிக்கும், நீங்க எனக்கு வேணும். எதுலையுமே ஆண்டவரை தூசிக்காம, எல்லாத்துலயுமே ஆண்டவரை நேசிச்சு, அப்படியே அன்பு பாராட்டி, அவருக்காக செய்யறதெல்லாம் சந்தோஷமா நினைச்சிட்டு, ஐயோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கணக்கில் வச்சு கேட்காமலே கர்த்தர் செய்யறாரு. ஆமென். சரி, சத்தமா சொல்லுங்க. அதனால வலிப தம்பி தங்கச்சி மிஸ் பண்ணிடாதப்பா. 4th ஸ்டாண்டர்டில் ஆண்டவரை பிடிச்சவன் நான். 4ஆம் வகுப்புல சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எங்கள் பாஸ்டர் எனக்கு இயேசுவை காமிச்சு கொடுத்தாரு. இதான்ப்பா இயேசு ரொம்ப நல்லவருப்பா அப்படின்னு. அந்த 4ஆம் வகுப்புல இருந்து இன்னைக்கு எனக்கு 38 வயசு. இந்த 38 வயசு வரைக்கும் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு நாள் கூட இயேசு இல்லாமல் வாழணும்னு நினச்சதே இல்லைங்க. ஒன்றே கூட, ஒரு நாள் கூட. கொடுக்கும்போதும் இருந்தேன். இன்னைக்கு இது கடையிலலாம் நிறைய சோதனை எல்லாம் எனக்கு வந்துருச்சு, நிறைய பாடுகளின் பாதையிலெல்லாம் கடந்து போனேன். ஆனால் அப்போ கூட இயேசுவை மறுதலிக்கவோ, இயேசுவை தூசிக்கவோ, இயேசு வேண்டான்னு சொல்லவோ என் மனசார நினைச்சதே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாஸ்டேஜ் சொன்னா என்னால் அப்படி முடியலையே அப்படின்னு தான் நினைப்பேனே தவிர அவங்கள கிண்டல் பண்ணதில்லை. எனக்கெல்லாம் இது ஒத்து வருமா அப்படின்னு கேட்டதில்லை. ஆனால் அன்னைக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிரீடமாக பார்க்குறேன். மக இன்னைக்கு நிறைய பேர் சினிமா தேட்டரில் இருக்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிமிஷத்தில் மொபைலில் இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் விடுதலை இருக்குது. நிறைய பேர் ஆன்லைனில் இந்த ஜபத்தில் கலந்து கொள்றவங்களுக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குது. உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் கூட ஏதோ ஒரு கார்னரில் கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இப்போ வந்து நிற்கிறீங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ யாரோட செலவிடுற நேரம் வேணாலும் வீணா போகும்பா. நீ யாரோட செலவிடுற நேரம் வேணாலும் வீணா போகுமா, கண்டிப்பா. ஆனால் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் மட்டும் உன் வாழ்க்கையில், நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக கர்த்தர் கணக்கில் வைக்கிறாரு. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ரெண்டாவது எல்லாரும் எங்கே போங்கன்னா, நீங்கள் அப்படி நேசிக்கிற ஒரு, அதான் பர்சனலாக ஆண்டவரை உங்களுக்கு தெரியணும். அதான் நான் சொல்லுவேன் இல்லை, என்னுடைய ஜெபத்திலே ஒரு பெரிய ஜெபம் என்னென்னா, ஏசப்பா இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் உங்களை பார்த்து, தூதர்கள் உங்களை பார்த்து, ஆண்டவரே கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போகிறோம், அங்கே உங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்னு தூதர்கள் உங்களை பார்த்து கேட்டால் ஃபஸ்ட்டு யார் பேரை சொல்லணும்னா, எனக்கு பென்ஸை தெரியும்னு நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே. எனக்கு பென்ஸை தெரியும்ப்பா போகலாண்ணா அப்படின்னு சொல்லணும் ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் என் ஜெபம் தான். பர்சனலாக உங்கள் அம்மாவுக்கு உங்களை தெரியலாம், உங்கள் பாஸ்டருக்கு உங்களை தெரியலாம், இயேசுவுக்கு உங்களை தெரியுமா? இயேசுவுக்கு என்னைக்கு உங்களை தெரிய வருதோ அன்னைக்கு தான் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம். ரொம்ப அழகான வாழ்க்கைப்பா, மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. வாழ்ந்தா தாண்டா தெரியும். அதான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நாள் முழுக்க பாவம் செய்யாம பரிசுத்தமாக வாழும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அப்படி யாருக்காவது அனுபவம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கை தூக்கம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு பாரு. ஐயோப்பா எப்படி இருக்கும்ல. அன்னைக்கு இல்லை விட்டுருங்க, ஒரு 2 மணி நேரம் நல்லா அழுது அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே கண்ணீர் விட்டு, ஏசப்பா என்ன மாதிரி நம்ம பக்கத்தில் உட்கார்ற மாதிரி அப்படியே ரூமை திறந்து நீங்க வரும்போது அந்த சந்தோஷத்தை, அது எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? அது இருந்திருக்கு. ஐயோப்பா. ஆனா இதே இது கேட்குறேன், நீங்க தப்பு பண்ணிட்டு மொபைல்லையோ இல்லை ஏதோ ஒன்று அசுத்தத்தை பண்ணிட்டு நீங்க வெளியே வரும்போது உங்க மனசு எப்படி இருந்திருக்கு? சொல்லுங்க, உங்க மனசு எப்படி இருந்திருக்கு? கஷ்டமா இல்லை? எவ்வளோ வருத்தமாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வரணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஸோ நம்பர் 2, நம்பர் 1 முதலாவது, எல்லாத்துக்கும் எங்கே தான் தீர்வு இருக்குது? நீங்கள் அங்கே வந்து நின்னாதான் தீர்வு. நீங்கள் வந்து நின்றணும். நம்பர் 2. ரெண்டாவது, இன்னையிலேருந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸு சொல்கிறேன். அருமையான கீபோர்டு வாசிக்கிற இந்த சாலமன் வந்து, பாஸ்டர் சாலமன் ஒரு சாட்சியை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாச்சு எனக்கு. அவனோடு கூட சேர்ந்து ஒரு 3 பேர் வந்து இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்காக ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இவன் வாசிக்கிறத பார்த்துட்டு அவங்க 3 பேரும் வந்து, என்னடா உனக்கு ஒன்றுமே தெரியலடா. அந்த 3 பேர்லையும் ரொம்ப மக்கு சட்டியாக இருந்தது, கீபோர்டில் மக்கு சட்டியாக இருந்தது அவர் தான், பாஸ்டர் தான். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல வாசிக்க போகும்போது ஒருத்தர் சொன்னாராம்மா, நீ வாசித்தது சுத்தமாக நல்லா இல்லை, என்ன இவ்வளோ கேவலமாக வாசிக்கிற,
தெரியாதுன்னா கற்றுக்க வேண்டியதானே. ஸோ அன்னைக்கு ஒரு சோகமாக வீட்டில் வந்து ஒரு கடையில் போய் ஒரு உப்பு வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த உப்பை தரையில் போட்டு அதுக்கு மேலே முழங்கால நின்று, எனக்கு இந்த கீபோர்டை குறித்து எந்த நாலேஜுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு இதை கற்றுக் கொடுங்க, நான் ஆராதிக்கிறதுக்காவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு உப்பு மேலே முழங்கால நின்று அப்படியே கண்ணீர் விட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அது நாட்கள் தாண்டிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு முன்னாடி வாசிக்க வைக்கிறாரு. அவங்க அப்பா காலையில் எந்திரிச்சு டேபிளுக்கு கீழே ஃபுல்லாக உப்பு கிடக்கிற பத்திரமே, என்னடா உப்பு கொட்டி இருக்கு அப்படின்னு. இல்லை ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு. ஏடா உப்பு மேலே இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு போனார். அப்போ நான் நம்புகிறேன் இன்னைக்கு அதே மீட்டிங்கில் வந்து இவ வாசிட்டு இருக்கும்போது அவன் கூட ஜாயின் பண்ண 3 பேர் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அட்டன் தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ நான் நம்புறேன்னா ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்த சொல்லலை, நீங்க மட்டும் நின்னீங்கன்னா உங்களை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவாரு. எங்கேயோ கொண்டு போய் உங்க அம்மா வந்து இன்னைக்கு உங்க மொபைலை கொடுத்து இதான் மம்மி தப்பு பண்ணுங்க, நீங்க செய்யற தப்ப நீங்க உங்க மம்மிட்ட கொடுத்து தப்பு பண்ணுங்கன்னு சொன்னா செய்வாங்களா? ஹலோ ஹலோ கேட்கல, செய்வாங்களா? உங்க அப்பா கேட்கல, கேட்க மாட்டேன். நீங்களும் அப்பா வாங்கினா அம்மா மானியா செய்ய மாட்டீங்க. இப்பதான் உங்களுக்கு போராட்டம், இப்பதான் பிசாசு உங்களோட போராடுவான். இதுதான் ஜெயிக்கக்கூடிய காலம். இந்த காலத்துல ஷார்ப்பா இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் மகிமையிலே வளரும் போது பெரிய வெற்றியை அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரு, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுங்களேன் எல்லாரும் மனப்பூர்வமாய் சொல்லு. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சத்தமா விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியான. திரும்ப திரும்ப சொல்லுங்க, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியான. இப்ப கைகளை மேல உயர்த்தி ஆவியானவரே, தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, ஹalleluya சொல்லிக்கொண்டே ஒருவரே. கர்த்தர் இறங்குறார். நீங்க அழுகிறதற்கு தான் நல்ல நேரம். சொல்லு ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க சத்தமானவரே ஹalleluya praise the Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், ஓ ஹalleluya, நோக்கணும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவர். இப்ப கைகளை உயர்த்தி ஆவியானவரே. அப்பா, இந்த 10 மணி நேரம் உங்க சமூகத்துல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி கேளுங்க ஆவியானவரே. ஹalleluya. கை முடிஞ்சா அந்த கை வலிக்கிற வரைக்கும், தம்பி தங்கச்சி அந்த கை வலிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறாரு. கர்த்தர் உன்னை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துறாரு. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களை விட கர்த்தர் உங்களை தேறினவர்களாய். ஓ ஹalleluya. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென் சொல்லுங்க பாருங்க. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு
கர்த்தர் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். எல்லாத்தையும் நம்மால சரியா செஞ்சிட முடியுமா? இல்ல வேற யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னா நீங்க நிறைய பேர் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாம தான் செய்வீங்க. நீங்க சில விஷயங்களை முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த முடிவு எடுக்கலாமா எடுக்க கூடாதான்னு இங்க இருக்கிற இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் நீங்க கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்கு மனசுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா முடிவு எடுத்துவீங்க. உங்களுடைய மனசுக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க முடிவு எடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க எடுக்கிற முடிவு சரியாகவும் இருக்கலாம், நீங்க எடுக்கிற முடிவு என்னவாகவும் இருக்கலாம். நேற்றைய தினத்துல ஒரு தாயாரும் ஒரு மகளும் என்னை சந்திக்க வந்தார்கள். அப்படியே வந்ததுல இருந்து அப்படியே கண்ணீரோட இருந்தாங்க. அந்த மகள் வந்து பின்னாடி உட்காருங்க. அந்த மகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரொம்ப அழகா வந்து நிறைய ரூபாய் சம்பாதிக்கிற மகள். ஆனா இப்ப 10 லட்சம் ரூபாய் கடனோட இருக்கிறாங்க. இந்த கடன் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மொபைல்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும் பாருங்க, உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு கேட்டு. முதல்ல அந்த நபர் எடுத்த கடன் எவ்வளவுனா வெறும் 50,000 ரூபாய், 50,000 rupees. இந்த 50,000 ரூபாய் கடனை ஆன்லைன்ல எடுத்து அந்த கடன் முடிஞ்சு இன்னைக்கு சொந்த வீட்டை வித்து தான் சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் செலவு பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் இன்னைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த நபர் வந்து ஆன்லைன்ல திருப்பி வந்து இவர் பணம் கட்டாத உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உங்க சகோதரனுடைய போட்டோவை நான் போட்டு வந்து கெடுத்துருவேன், பேரை கெடுத்துருவேன், ஒன்ன நான் கெடுத்துருவேன், உனக்கு வெளிநாட்டுக்கு போற பாஸ்போர்ட் நீ கிடைக்காது, அந்த மாதிரி பயமுறுத்தி அங்கிருந்து வாங்கி கொடுத்து இங்கிருந்து வாங்கி கொடுத்து. இந்த மீடியால இன்னும் இந்த ஆன்லைன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு நடிகர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது இதை விளையாடலாம், எல்லாம் நல்லா கவனிங்க. அவங்க சொல்றது எதையுமே நீங்க நம்பாதீங்க. கடைசியில ஒண்ணு சொல்றாங்க தெரியுமா, அதைத்தான் நீங்க கண்டிஷன் அப்ளைன்றாங்கல்ல, அதைத்தான் நீங்க எடுக்கணும். ஆன்லைன்ல வச்சு உங்களுடைய ஃபேஸ்புக்லயோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா உங்களுடைய யூடியூப்லயோ மீடியால வர்றதை வச்சு தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்தாதீங்க. அது எல்லாமே கேமராவுக்கு ஓகே, அது எல்லாமே நடிப்பிற்கு ஓகே, ஆனா வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அது ஒத்து வராது. இந்த மீடியாவை நம்பி இந்த மாதிரி இந்த நெட்வொர்க்கை நம்பி வந்து கடன் வாங்குறது, இல்ல யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்றது, நேசிக்கிறது, தயவு செய்து போகாதீங்க. பெரிய இதெல்லாம் யார் உங்களுக்கு கற்று தருவா? ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்த உடனே நீங்க அடுத்த நாள் போய் அம்மாட்ட இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க பாருங்க இவன் நல்லவனா கெட்டவனா போய் கேட்க போறீங்க, இல்லன்னா உங்க பாஸ்டர்ட்ட கேட்க போறீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. இப்போ அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு யார் சொல்லி தரணும்? யார் உங்களுக்கு சொல்லி தர முடியும்? ஆண்டவர் அழகா சொல்லி தருவார். இது வேண்டாம், இது சரியில்லை. இன்னொன்னு, மரத்தை வந்து செடியில புடுங்கிறது கஷ்டமா இல்ல மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் புடுங்கிறது கஷ்டமா? சொல்லுங்க. எதுனாலும் ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி இருங்க. ஹலோ, ஆரம்பத்திலேயே கிள்ளி இருங்க. நீங்க நிறைய பேரு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டைம் அந்த தப்பா பண்ணுனா என்ன, அது என்ன எப்படிதான் இருக்குன்னு நான் பாத்துறேன் பாஸ்டர், நான் வந்து அதுக்கு அடிமையெல்லாம் ஆக மாட்டேன். ஒரே ஒரு டைம் அந்த சிகரெட் எப்படி இருக்கு நான் குடிச்சு பாக்குறேன், ஒரே ஒரு டைம் தண்ணி எப்படி இருக்கு அடிச்சு தான் பாக்குறேன், ஒரு டைம் அந்த தப்பு என்னதான் இருக்குது ஒரு டைம் பார்த்துட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், நான் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுவேன். எதுக்கு நான் கியூரியாசிட்டியா இருக்கணும்? நல்லா நினைச்சுக்குங்க, நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் பிசாசுக்கு நீங்க முன்னுரிமை அப்படின்னா அடையாளம் எதுவுமே கொடுக்கல. எந்த தப்ப முதல்ல நீங்க பண்றீங்களோ அப்பவே பிசாசுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா இந்த பாவத்திற்காக என்ன எப்ப வேணாலும் கூப்பிடுறான்ற அந்த இன்விடேஷன் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறீங்க. அதற்கு பிறகு அதே பாவத்தை வச்சு நீங்க ஒரு டைம் செஞ்சதோட விடாம திரும்ப அதை செய்ய வைக்கிறவன் தான் பிசாசு. நீங்க ஒரு டைம் டேஸ்ட் பார்த்த உடனே நீங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பு பண்ணீங்க, ஒரே ஒரு டைம் தான் நான் பார்ப்பேன், அது என்னன்றதை பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு அந்த தப்பை வந்து க்ளோஸ் பண்ண எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க ஒரு டைம் பண்றேன்னு நினைச்சு செஞ்சு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருக்குது. அதுவும் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா இந்த கஞ்சா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணப்படுது. எங்க பார்த்தாலும் கேர்ஃபுல்லா இருங்க வாலிப தம்பி தங்கச்சிங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணி அடிக்கிறது தப்பு இல்ல, ட்ரிங்க் பண்றது மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த மீடியா பாருங்க, மீடியால யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றத நம்பி தயவு செய்து தங்கச்சிங்க கவனிங்க, உன் வாழ்க்கையை நீ வீணடிச்சிடாத. பைபிளை கம்பேர் பண்ணி பாரு. எப்பவுமே பாஸ்டர் சொல்றத கூட நீ கேட்க வேண்டாம், பைபிளை நீ பாரு, வேதத்தை பாரு. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, ஆண் எப்படி இருக்கணும் பெண் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொன்ன ரூல்ஸை நீங்க மாறினீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சமாதானம்ன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சோ முளையிலே கிள்ளி இருங்க.
ஆரம்பத்திலே கிள்ளிடுங்க. நீங்க வந்து பரலோகத்துல இருந்தெல்லாம் நம்ம குதிச்சவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் டெம்டேஷன்ஸ் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் நம்ம வந்து மாம்சமா இருக்கோம்ல, அப்படி நமக்கு அப்படி இல்லைன்னா தான் நம்ம வந்து செக் பண்ணணும். நமக்குள்ள நம்ம மாம்சமா இருக்கிறதுனால எல்லாமே முயற்சி வரும். அதான் இந்த இந்த கூல் லிப், அப்படியே கூல் லிப் தானே அது பேரு. இந்த கூல் லிப் இருக்கு பாருங்களேன், இது வந்து இந்த படிக்கும்போது 9th 10th இந்த மாதிரி நேரத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கொடுத்துட்றாங்க. இது ஒரு ஆரம்பம். இந்த கூல் லிப் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரணமான போதையோ தெரியல, ஆனா வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு சாதாரணமான போதை அப்படின்னா. சின்ன பையங்க கூட, இந்த சின்ன பிள்ளைங்க இந்த பாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்கல்ல, வாயினுடைய ஃப்ரெஷ்னஸ்க்கு போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு இந்த கூல் லிப். இந்த இடத்துல வச்சிருவாங்க, தலையணி ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனா நான் கவனமா கவனிங்க, இந்த கூல் லிப்பு இந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு ஒரு 2-3 பேரை நான் வந்து செக் பண்ணி பிடிச்சிட்டேன். 2-3 பேரை செக் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு எத்தனை, இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு ஷாக்கான விஷயத்தை நீங்க கேள்விப்படணும். நான் எந்த நபரை அவங்க அந்த மாதிரி போதை அதை யூஸ் பண்றாங்கன்னு பிடிச்சனோ, அவங்க 3 பேருமே இன்னைக்கு கஞ்சா குடிக்கிறத நான் கேள்விப்படுறேன். எப்படி கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல் தங்கச்சிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக கையில வந்து வரைகிறது, இந்த ட்ரை பண்றது, போன்ல எஸ்எம்எஸ் பண்ணலாமே, நீங்க தான் பாடுபடுவீங்க, நீங்க தான் பாடுபடுவீங்க. விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கைய. அதனால என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு எதிர்முறையிலே பேச. இன்னொன்னு, நீங்க கேர்ள்ஸ், ஆண்கள் கொடுக்கிற எந்த வாக்குறுதியும் நீங்க நம்பாதீங்க. எந்த வாக்குறுதியும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில 1% கூட நடக்காது. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க. ஜென்ஸ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களா, நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன், நான் உன்னை இப்படி வச்சுக்குவேன், உன்னை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்குவேன், நான் என் அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்குவேன், ஏதாவது சொல்றாங்களா, அவங்க கொடுக்குற வாக்குறுதியை மட்டும் நம்பாதீங்க. அது தண்ணியில கழுவுற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது நடக்காது, நடக்காது. ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது என்ன, அது ஒரு அதான் பேரை கெடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள 1000 தாளந்துகள் இருந்தாலும், ஆண்டவரே உங்களை அங்கீகரிச்சாலும், இந்த மனுஷன் மட்டும் அவ்வளவு சீக்கிரமா உங்களை அங்கீகரிக்கவே மாட்டான். பொதுவாக திருமணத்திற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி நடக்கிற எல்லா வாழ்க்கையும் நம்ம மறக்கணும். அப்படின்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு சோசியலா சொல்றேன்னு சொல்லிட்டு தனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே திருமணத்துக்கு அப்புறம் வரப்போகிற கணவனாரிடத்துல, காதலிடத்துல சொல்லி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த காரியமே அவங்க 2 பேருடைய பிரிவினைக்கு காரணமா அமைஞ்சிருது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, திருமணத்துக்கு முன்னாடி நடந்தது எதையுமே நீ ஷேர் பண்ணாத, அது ஃபாஸ்ட், நடந்துருச்சு, ஆண்டவர் அதை வந்து உனக்கு வந்து கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு, அவர் மண்ணை தோண்டி புதைச்சு போட்டுட்டாரு, ஆண்டவரே புதைச்சு போட்ட உடனே நீ ஏன் ஞாபகப்படுத்துற, நீ சொல்ல வேண்டாம்னு சொன்னாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நீங்க செய்த தவற இவங்களுக்கு மறைச்சதுனால தான் இப்படி வருதோ, அதனால இவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய உடைவை யாராலையுமே சரி பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து செஞ்சுட்டு மறைக்க முடியாது, செய்யாம இருந்தாதான் பெஸ்ட். அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அதனால நம்பர் 3, மூன்றாவது உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, எதையுமே நீங்க எப்ப கிள்ளிரணும்னா ஆரம்பத்திலேயே கிள்ளிரணும். ஃபர்ஸ்ட் டைமே மறைச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால மறைக்க முடியாது. கேர்ள்ஸ் மட்டும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைமே மறைச்சிருங்க. கேட்கல, ஃபர்ஸ்ட் டைமே மறைச்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து அதான் நெருப்பு மாதிரி உங்களுடைய உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து எதையும் டிசைட் பண்ண தெரியாது. ஒரு முடிவு அவ்வளவு சீக்கிரமா எடுக்க மாட்டீங்க. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் வந்து செய்யலான்னு தோணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நபர் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது, அது காதலுக்காக இருக்கலாம், எதற்காக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை அப்ரோச் பண்ற மனிதர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா நல்ல காரியத்திற்காக, காதலுக்காக அப்ரோச் பண்றவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அசுத்தத்திற்காகவும் பாவத்திற்காகவும் தங்களுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அப்ரோச் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அப்ரோச் பண்ணினாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்து முறைக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய எதிர்ப்பை நீங்க அவங்களுக்கு காமிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு அதுவே நீங்க சிரிச்சிட்டீங்க, அதை சாதாரணமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க திரும்ப உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்க விழுகிற வரைக்கும், அவங்க கைக்குள்ள போடுற வரைக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு பாவத்திற்காக நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது என்ன இல்லை அப்படின்னா,
தப்பே இல்லை. உடனே வேணாம் வேணாம், ஆரம்பத்திலே அதான் தம்பிகளுக்கும் அப்படிதான் சொல்றேன். அதான் ஒரு கணக்கெடுப்புல நான் போன டைம் கூட சொன்னேன் இல்ல, ஃபர்ஸ்ட் 90% பேருக்கு முதல்ல கொடுக்கிற சிகரெட் வந்து இலவசமான சிகரெட் ஆகும். அவன் காசு கொடுத்து வாங்காத சிகரெட் ஆகும். இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் முதல் குடிச்ச சிகரெட் வந்து காசு கொடுக்காம ஃப்ரீயா கிடைச்சது. பாவம் ஃப்ரீயா தான் வரும். ஃபர்ஸ்டே விட்டுருமாங்க. ரோட்ல பாரு, கோயம்புத்தூர்ல இன்னைக்கு காலையில கூட அந்த நியூஸை கேட்டேன்னு நினைக்கிறேன். ரோட்ல ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் வந்து நிலை தடுமாறி அங்கேயும் இங்கேயும் மனசே தெரியாம வர்றவங்களையும் போறவங்களையும் சண்டை இழுத்துட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்தா கஞ்சா யூஸ் பண்ணிருக்கானாமா. அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி வாழ்க்கை? இன்னும் அவனுக்கு எத்தனை காலம் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது? உனக்கு எவ்வளவு காலம் இருக்குது? உலகத்துல இருக்கிற மனுஷன் அப்படி இருக்கான்னு கூட சொன்னா கூட தப்பு இல்லப்பா. உங்க அப்பாவுக்கு தெரியாது. நான் சொல்றேன், நான் இந்த இடத்துல சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை சரியில்லைப்பா, உங்க வாழ்க்கை சரியில்லை. சேஞ்ச், நீ தயவு செய்து மாறிடு, தயவு செய்து மாறிடு. ஆண்டவர் என்னமோ மேல கிருபை வச்சிருக்காரு, என்னமோ மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்காரு. இன்னும் உனக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த ஜெபத்துக்கே நீ கலந்து கொண்டிருக்கிற. சோ இதே காரியம் உன் வாழ்க்கையில தொடருமையானால் நீ நாளைக்கு விடவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாயானால் உன் வாழ்க்கையை யாருமே காப்பாற்ற முடியாதுப்பா, யாருமே காப்பாற்ற முடியாதுப்பா. ஒரு விஷயம் வந்து, ஒரு பாவம் வந்து நம்முடைய சரீரத்தோடு ஒட்டிக்கிச்சுன்னா அதை அவ்வளவு சீக்கிரமா வெளியே எடுத்து போட முடியாது. அவ்வளவு சீக்கிரமா நான் சொல்றேன். ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு மொபைலை பார்க்கறத உன்னால ஜெயிக்க முடியல, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறத உன்னால ஜெயிக்க முடியல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போறதை ஜெயிக்க முடியல. நான் சொல்றேன், எப்படி அதையே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நீ ஒரு பாவத்துல விழுந்துட்ட அப்படின்னு சொன்னா அதுல ஜெயிச்சிருவியா நீ? கான்ஃபிடென்ட் இருக்கு, கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்கல்ல, செல்ஃப் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க, சுய தன்னுடைய மேல இருக்கிற நம்பிக்கை, சுய நம்பிக்கை. இந்த கான்ஃபிடென்ட்டோட செய்யற யாருமே இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிச்சதை என்னுடைய இத்தனை வருட ஊழியத்தில் நான் பார்க்கவே இல்லைங்க. சவால் விடுவான், பாஸ் போவா பாஸ், நான் எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது பாஸ், நான் எப்படி பண்றேன் பாருங்க, சும்மா ஜஸ்ட் பாஸ்டர் ஒரு 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 சும்மா என்டர்டைன்மெண்ட், சும்மா அவனுக்காக, என் ஃப்ரெண்டுக்காக. நான் எல்லாம் மொடா குடிக்காரனும் கிடையாது, நான் எல்லாம் பயங்கரமான சிகரெட் கிடையாது, நான் அப்படி பார்க்க போறவனும் கிடையாது. நான் பாருங்க பாஸ், இதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், இந்த பொண்ணு தானே, இந்த பையன் தானே, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தங்களை குறித்த கான்ஃபிடென்ட்லேயே வாழ்ந்த நிறைய பேர் இன்னைக்கு பிக்சர்லே இல்லைங்க, வாழ்க்கையிலே இல்லை அவங்க. அதனால கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற, இன்னையோட ஆரம்பத்திலேயே இதுக்கு மேல தயவு செய்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி போராட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னா தயவு செய்து என்னை மீட் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு ஒருவேளை முடியலைன்னா கூட நெக்ஸ்ட் வீக்கில் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் இங்கே இப்போ வியாழக்கிழமை திரும்பி அகைன் ஊழியத்துக்காக போகிறேன், புதன்கிழமை வரைக்கும். அதனால் எப்படியாவது நீ என்னை மீட் பண்ணிடு, நீ தயவு செய்து வெளியே வந்துடு. நீ வெளியே வருவதற்கான நீ எவ்வளோ தூரத்தில் நீ இருக்கிறியோ அவ்வளோ தூரத்துலேருந்து வெளியே வருவதற்கு ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸை மட்டும் நான் அவனுக்கு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய கிருபையினால் நீ வெளியே வர்றதற்கு நீ முயற்சி எடு. உன் வாழ்க்கையை அழிச்சிடாத. நீங்களும் அப்படிதான் கேர்ள்ஸ், ஒருவேளை என்கிட்ட பேச முடிஞ்சா நீங்க பேசலாம், முடியலையா பாஸ்டர் மாட்ட நீங்க பேசுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உன் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து உடையுது, நிறைய பேர் கணவன் மனைவியுடைய உறவுல சரியா இல்லை, திருமணம் ஆகிற அதுவும் கிறிஸ்தவ கல்யாணத்துல நிறைய திருமணங்கள் வந்து கணவன் மனைவி சரியா வாழ முடியல. காரணம் என்ன அப்படின்னா இதுதான், இந்த பாவங்கள் தான். அதனால நம்பர் 3, மூன்றாவது, ஸோ ஆண்டவரே நான் ரொம்ப தூரம் அதை வளர என்ன பண்ண மாட்டேன்னா எதையும் வளர விட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ ஒரு நல்ல நேசிக்கிற நண்பனா இருந்தாலும் அவன் தப்பா நம்மளாட்ட மோட்டிவேட் பண்றான் அப்படின்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே, மகன் தயவு செய்து வெளியே வந்திருப்பான். உங்க அப்பா பார்க்கலன்னு நீ நினைக்காத, உங்க அம்மா பார்க்கலன்னு நினைக்காத, உங்க பாஸ்டர் பார்க்கலன்னு நினைக்காத. அதான் பூனை கண்ணை மூடுனா உலகமே இருண்டது மாதிரி தயவு செய்து நினைச்சிடாதப்பா. உன்னை ரொம்ப தயவா நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கை நான் உலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து நான் ஜெபம் பண்றேன், கவலைப்படுறேன், ஆனா உன்னை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுறேன்ப்பா. நீ பைபிளை தூக்கிட்டு நீ கஷ்டப்படுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைப்பா. நீ வரணும், நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு என்ன மாதிரியாவது நீ ரொம்ப படிச்சவன்ப்பா, நீ நல்லா படிச்சவன், உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஆனா நீ 1% நீ வரணும்ல. நான் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு, உலகத்தில் இருக்கிற பையனுக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, அவங்க அப்பாவை நம்பி ஆயிரக்கணக்கான சொத்து இருக்குது, ஆனா உன்னை நம்பி உனக்கு கொடுக்கறதுக்கு, உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையே. நீ வளரணும், நீ நல்லா வரணும், நீ சாட்சியா வாழணும். எப்போன்னா எதுக்குமே நீ என்ன பண்ணிடாதன்னா அடிமையே ஆயிடாத. நான் யாருக்கும் அடிமையே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாமே, எதுவும் என்ன படுத்த முடியாதுன்னா சத்தமா சொல்லுங்களேன்.
எதுக்காவது அடிமையா நீங்க? எதுக்குமே அடிமையாகக்கூடாது, யாருக்குமே அடிமையாகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோ யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது, யாருமே. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் ஒருவருக்கும் இது வரைக்கும் நான் அடிமையாகவே இல்லை, அடிமையாகவே இல்லை. எத்தனையோ முயற்சி எனக்கு கூட வந்திருக்கு, போராட்டம், என் மனசு போராடி இருக்குது, நானும் மனுஷன் தானே. ஆனால் ஆண்டவர் என்ன அடிமையாக்கிறதுக்கு விடவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் இந்த மகிமையை என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஸோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் எல்லாருக்கும். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசினார்னு தெரியல. அதனால் இன்னைக்கு இந்த சர்ச்சில் வந்து ஒருவேளை உன் பேக்கெட்டில் கூட இருக்கலாம், இல்லை உன் ஃபோனில் கூட இருக்கலாம். நான் ஒன்று உங்களை பார்த்து கேட்குறேனே, மொபைல் இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க பார்க்கலாமே. இல்லை ஒன்று ஜஸ்ட் கை தூங்க, நோ ப்ராப்ளம். ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாம் கை தூங்க, நல்லா கை தூங்க, தப்பில்லை. ஓகே, கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறதுல 99% பேர் கையில் என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்து நான் 2 கேள்வி கேட்குறேன். உங்கள் மொபைலில் ஒரு 25 ஆப் தானே, ஆப் இருக்குமா? இருக்குமா? டிஃபால்ட்டாகவே ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 25 இருக்கும். சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு 10 ஆப் வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாமே. கை தட்டுங்க. அவங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. சரி, இதை விட்டுருங்க. உண்மையை சொல்லணும், என் மொபைலில் பைபிள்ன்ற ஒரு ஆப்பை நான் வச்சிருக்கேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். தேங்க்யூ, கைக்கில் போடுங்க. ஓகே, ஒரு கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், பைபிளில் ஒரு வார்த்தையை நம்ம படித்தோம்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி பைபிள் டிக்ஷனரி இருக்குது. அந்த டிக்ஷனரி என்னுடைய மொபைலில் இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, ஏதாவது ஒரு 10 சேனல், கிறிஸ்டின் சேனல், ஆண்டவருடைய ஆராதிக்கிற சேனல், அதில் நான் சப்ஸ்கிரைபராக இருக்கேன்றவங்க கை தூங்க பார்க்கலாமே. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடுக்கு வரேன். எத்தனை பேருடைய மொபைலில் யூடியூப் இருக்குது, யூடியூப் ஆப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது? இதெல்லாம் லிஸ்ட்டை அடிக்கிட்டு போனா நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியும்? நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியும்? உங்கள் எண்ணம், உங்கள் ஏக்கம், உங்கள் சிந்தை எல்லாமே உலகத்தையே சார்ந்திருக்கும் போது, அது எல்லாத்தையுமே கையில் வச்சுட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வாழணும்னு நினச்சா எப்படி? முடியாதுமா, முடியாதுமா. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் யாரை தெரிஞ்சு கொண்டாராமா? அழகானவங்களை இல்லை, படித்தவங்களை இல்லை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். யாரை செலக்ட் பண்றாரு? யாரை செலக்ட் பண்றாரு சொல்லுங்க? பக்தி, பக்தி உள்ளவனை. இப்பதான் இந்த பைபிள் எல்லாம் ரொம்ப ஸ்லிம் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து யூத்தா இருக்கும்போது இந்த பைபிள் எல்லாம் ரொம்ப பெரிய பைபிளா இருக்கும். இப்போ பாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து டிவிலே போடுறாங்க. ஆனா எங்க சர்ச்சில் வந்து இவ்வளோ பெரிய பாட்டு புக் இருக்கும். ஒரு பைபிள், ஒரு பாட்டு புக்கு, அதுக்கு மேலே ஒரு டைரி, அதை இப்படி எடுத்து வச்சுட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படியே நடந்து போகும்போது ஒரு பெருமையாக இருக்கும். சர்ச்சு போகிறேன், புது பைபிள், புது பாட்டு புக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த பைபிளை தூக்குறதுக்கு கூட நிறைய பேர் வருத்தப்படுறீங்கல்ல. நான் அப்படி இருக்கல, ஆண்டவருடைய பிள்ளை, நான் அப்படி இருக்கல. இன்னைக்கும் நான் அப்படி இருக்கல, இன்னைக்கும் நான் அப்படி இருக்கல. இந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுக்கிறதுனால நான் வந்து பரிசுத்தவான் அப்படின்னு காமிக்க வரல. இது போடுறதுக்கு நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே இல்லை, ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே இல்லை. ஜிப்பா வேஷ்டியை போட்டு ஒருத்தருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு வருத்தப்பட்டதே இல்லை. இன்னைக்கு உடம்புல கொஞ்சம் புண்ணாகுது, ஹீட்டாக இருக்குது, அதனால சரி கொஞ்சம் ஷர்ட் பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் போடுறோம். ஆனால் நிறைய பேருக்கு வெக்கமாக இருக்குல்ல, வெக்கமாக இருக்குல்ல. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாருன்னா பக்தி உள்ளவனை, பக்தி உள்ளவனை. உங்க ஃபோனில் ஃப்ரெண்டு வால்பேப்பர் இருக்கும் பாருங்க, அந்த வால்பேப்பரில் வசனம் வச்சிருக்காங்க, கை தூங்க பார்க்கலாம். வேற நிறைய பேருக்கு என்ன இருக்கு தெரியுமா? உங்க ஃபோட்டோ இருக்குல்ல, தப்பு இல்லை, உங்க ஃபோட்டோ வைக்காத ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. பட் சரி, உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை, அதை டிபியா, அதில் வந்து வசனம் இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாமே. ஆனால் வசனம் இருக்கு, உங்க ஃபோட்டோ இருக்கிறது கூட பரவாயில்லைங்க, சினிமா பாட்டை வச்சிருக்காங்க பாருங்க.
ஸ்டேட்டஸ் வந்து காதல் தோல்வி பாட்டு. அவருக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி வைப்பாராமா. அவர் அன்னைக்கு என்ன மூடில் இருக்காரோ அதுதான் அவருடைய வாட்ஸ்அப்பினுடைய டிபி. இன்னைக்கு அவர் சோகமா இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டு. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாருன்னா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சினிமா பாட்டு. அதுவும் அவர் ஹாப்பியா இருக்கும்போது கிறிஸ்டின் சினிமா, கிறிஸ்டின் பாட்டு, ஆண்டவருடைய பாட்டு. அவர் சோகமா இருக்கும்போது ஆண்டவருடைய பாட்டுனா கூட பரவாயில்ல. அதான் எப்படி 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 எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களை. எனக்கெல்லாம் இப்படி நான் ஒருவேளை நான் ஒரு அதை நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பழமா இருந்தனும். அப்படியா? இல்ல அப்படியா? எனக்கு அப்படி எனக்கு வர எனக்கு அப்படி உங்களை அப்படி அப்படி நீங்க கேவலமா நினைக்கிற மாதிரி இருந்தனும். அப்படி இன்னைக்கு ஒரு 3 years முன்னாடி சர்ச்சில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது இந்த பிள்ளைகளுடைய இந்த லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். சரிம்மா இந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு போ, நான் வந்து செக் பண்ணிட்டு பாட்டை செக் பண்ணிட்டு அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து இந்த நம்ம வந்து ஒரு பாட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்டார் MP3 இல்லைன்னா ஸ்டார் CDR அந்த 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 அதனுடைய அந்த சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேருடைய அந்த ஷார்ட் ஃபார்மாக அதில் போட்டோன்னா அது எல்லாமே அதில் வந்து. அதனால நான் வந்து இந்த ஸ்டார் MP3 அப்படின்னு போடுறேன். அந்த சர்ச்சில் பார்த்தா பாட்டு அப்படியே வருது. ப்ளே பண்ணி பார்த்தா மொத்தமும் சினிமா பாட்டு. கேர்ள், எனக்கு நான் வந்த உடனே கேட்டேன் இது யார் லேப்டாப்னு கேட்டேன். இது அம்மா கொடுத்த லேப்டாப். இந்த அம்மா லேப்டாப்னு கொடுத்தாங்கல்ல, என்னுடைய தான் படிக்கிறதுக்காக அந்த அம்மா கொடுத்த லேப்டாப்ல இந்த அம்மா இந்த அம்மா என்னென்னமோ வச்சிருக்கு. அந்த ஸ்டார் MP3 ஓகே, ஸ்டார் MP4ன்னு போட்டிருந்தா இல்ல இல்ல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கா. பாஸ்டர் இப்படியெல்லாம் இருந்த உடனே பக்தியா இருக்குமா பாஸ்டர்? இப்படியெல்லாம் இருக்கிறவன் எல்லாம் அப்படி பண்றான் இப்படி பண்றான். நான் சொல்றேன், உண்மையாய் பக்தியா இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய நடிப்பு ரொம்ப நாள் ஓடாது. அவங்க உண்மையா அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொல்றேன், நீ வந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஜெபிக்கவே முடியல நினைக்கிறீங்களா? ஜெபிக்கிற மாதிரி ஒரு நடிங்க, 1 மணி நேரம் உட்காந்து. அதுவே உங்களுக்கு ஜெபமா மாறிடும். ஏன்னா அதுவரை என்னால் ஜெபிக்க முடியல, ஆனா நான் உட்கார்றேன். அதுவே உங்களை ஜெபிக்க வைக்கும். இது எல்லாத்தையுமே நான் மாத்தாம என்ன இயேசு மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும் சொல்லுங்க? என்ன ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்காக ஆண்டவர் நான் ரொம்ப அதனாலேயே என்னமோ தெரியல ஆண்டவர் செலக்ட் பண்ணிப்பார் போல. இல்ல ரொம்ப கோமாளியா இருந்ததுனால செலக்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணுமே தெரியாடா இவன் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு நினைச்சிட்டாரோ இல்ல. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் கூட படிச்ச பையன் பாக்கெட்ல சிகரெட் வச்சிருப்பாங்க. என் கூட இன்னைக்கு உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பாவத்தை செய்தார்களோ அதே போல என் வாலிப நாட்கள்ல என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருந்தாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, இவன் எல்லார காட்டிலும் நான் எப்படி இருக்கணும்னா வித்தியாசமானவனா இருக்கணும். ஆண்டவரே, என்னால நினைச்ச அளவுக்கு என்னால் ஜெயிக்க முடியலப்பா. எனக்குள்ள ஆயிரக்கணக்கான மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நான் செய்ய முடியறது தானே. இந்த வாட்ஸ்அப்ல DP எல்லாம் வைக்கிறது நான் செய்ய முடியறது. என் வால்பேப்பர்ல வசனத்தை வைக்கிறது என்னால் செய்ய முடியறது. எனக்கு ரிங்டோன் ஒரு நல்ல ஆண்டவருடைய பாட்டை வைக்கிறது என்னால். மகன், இதெல்லாம் உன்னால செய்ய முடியறது தானே. இதை கூட நீ செய்யல அப்படின்னா நீ ஆண்டவருக்காக எதம்மா நீ செய்ய முடியும்? எதை செய்ய முடியும்? ஆனா உனக்கு வெக்கம் இல்லை. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, அவன் பெருசா நீ பெரிய கிறிஸ்டினா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா சொல்லிட்டு போடுமே. கர்த்தருக்காக ஒரு அவமானத்தை வாங்குறது சந்தோஷம் நினைச்சா என்னவாமா? நான் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, ஆனா அப்படி வாழ்றதுக்கு ஆசைப்படுறான்டா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா என்னவாமா? மாத்துங்க. இந்த ஜெபத்திலேயே அப்படிதான். இந்த கூட்டத்திலேயே நான் நம்புறேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வாலிபர்களை நடத்துறதற்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையோ கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஏதோ தங்கச்சிங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உன் வஸ்திர தொங்கலை பின்னாடி பிடிச்சிட்டு, பாஸ்டர் அம்மா எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, தீர்க்கதரிசி அம்மா எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையோ ஒரு தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்குற யாரையோ ஒரு தங்கச்சியை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அவங்க அழகானவங்க இல்லை, அவங்க படிச்சவங்க இல்லை, அவங்க பின்னணி பெரிய பின்னணி இல்லை, அவங்க அம்மா அப்பா பெரிய பணக்காரங்க இல்லை. அவங்க யார் அப்படின்னா பக்தி உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு நான் நம்புகிறேன் வருகிற சமுதாயத்துல உங்களை தான் ஆண்டவர் அப்படி நிறுத்துவார். அல்லேலூயா. கிண்டல் பண்றத நக்கல் பண்றத எல்லாம் பாக்கியமா நினைச்சோம், நாங்க சந்தோஷமா நினைச்சோம். அல்லேலூயா. எவ்வளோ நல்லதுப்பா, திட்டுப்பா, இன்னும் கொஞ்சம் திட்டுப்பா, எனக்கு பரலோகத்துல பெருமைன்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது மாதிரியே இன்னைக்கு இப்படிதான் வச்சிருக்காரு அப்படின்னா பெருமையா தான் வச்சிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இந்த நாங்கள் படிக்கிற நாட்களில் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டைல் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2 பட்டன், இங்கே 2 பட்டன், இதில் ஃபுல்லாக 2 பட்டன்ஸ்.
அதுதான் அப்போ இருக்கிறதுலே பயங்கரமான ஸ்டைல். அதை போட்டோம் அப்படின்னா எல்லாரும் திரும்பி ஏன்னா 2 பட்டன் விட்ட சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த மாதிரி சட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. நான் புது சட்டை வாங்கினதே இல்லை. புது சட்டை எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம். ரொம்ப ஏழை. ஸோ அதனால வாங்க முடியாது. எங்கள் கிளாஸ்மேட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த சட்டையை போட்டு வரான். நான் ஒன்று சொன்னேன், மச்சான் ஒரே ஒரு நாள் இந்த சட்டையை போட குடுறா அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா போட்டுக்கடா, அதனால என்னடா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த சட்டை கொடுத்தான். அப்போ அந்த சனிக்கிழமை மட்டும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அப்போ தான் அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் போட முடியும். ஸோ அன்னைக்கு அந்த சட்டையை போட்டு வந்த உடனே அவன் பார்த்த உடனே, டே உனக்கு சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்கு இந்த சட்டையை, நீயே வச்சுக்கோ அப்படின்னா. எனக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம். வச்சுக்கோன்னு சொன்ன உடனே என்னமோ பெரிய தலையில், ஏசப்பா நன்றி ஏசப்பா, ஏசப்பா நன்றி ஏசப்பா. உடனே அவன் கொடுத்தது நான், நீ உங்க ஏசுநாதருக்கு நன்றி சொல்ற, கல்ட்ரா சட்டைய நீ உன் ஏசுநாதருக்கு தானே நன்றி சொல்ல சொன்னேன், இப்போ கல்ட்ரா சட்டைய நான் வந்து உன் ஏசுநாதர் கொடுக்குறாரு பார்க்கலாம் அப்படின்னு. நான் டே என்னடா சொல்ற, ஏசப்பா உன் நன்றி சொல்லணும் தானே அப்படின்னு. சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சுட்டான் பாருங்களேன். நாட்கள் தாண்டிருச்சு. இன்னைக்கு எங்களுடைய ஊரில் அவன் வந்து ஒரு ஷூ கடையில் வேலை பார்க்குறான், ஒரு செருப்பு கடையில். அப்போ அவனை சந்திக்கிறதுக்காக நான் போனேன். போகும்போது அதே மாதிரி தான், டே மச்சான் நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்டா, என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா உன்னை நினச்சி, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா, உன் வாழ்க்கை எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது, நீ எப்படா இருந்த. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, நீ நம்பின கடவுள், நீ சாக்ரிஃபைஸ் பண்ண கடவுள் உன்னை கைவிடவே இல்லை. நாங்கெல்லாம் பாரு இன்னைக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கோம் பாருங்க, நாங்கெல்லாம் குப்பை கொட்டிட்டு இருக்கோம்டா, ஆனால் நீ நல்லா இருக்கடா, சந்தோஷம் மச்சான், சந்தோஷம். அப்பதான் அவன்கிட்ட சொல்றேன், டேய் ஒரு நாள் இந்த டபுள் பட்டன் போட்டு ஒரு சட்டை கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். ஆமா அன்னை கூட ஏசுநாதர் நான் திட்டினே. நான் நம்புறேன் பக்தி உள்ளவனை மகா கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயப்பா. இந்த உலக நாடுகளையே சொந்தமாக்கி கொண்ட மகா அலெக்சாண்டர் தன்னுடைய 2 கையும் வெளியே விட்டு என்னை அடக்கம் பண்ணுங்க, இந்த உலகத்தில் நான் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போனதும் ஒன்றும் இல்லைன்னு. ஒன்றுமே இல்லைடா சாமி, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீ செஞ்ச தப்புக்காக வருந்தி உன் வாழ்நாள் முழுக்க நான் ஒரு மிஸ்டேக்கு, நான் ஒரு ஃபெயிலியர். நான் சொல்கிறேன், உலகத்தில் கூட நீ ஃபெயிலியர் ஆகலாம்ப்பா. உன்னை நம்பி எந்த சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பரிசுத்தவான்கள் நிறைய பேர் எந்த சம்பாத்தியம் அவங்களுக்கு இல்லை, ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாங்கடா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கோடி வைக்க வேணாம், நீ ஆடிக்காரலையும் வர வேணாம்ப்பா. நீ இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கத்தரோட வாழ்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன். விட்டுருப்பா, எனக்கு தெரியும் என் இயேசு எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பா, எனக்கு தருவார். கையை உயர்த்தி. நம்பர் 3, 3வது, நான் எப்போ கிள்ள போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு. இதுக்கு மேலே நான் அதில் டிராவல் பண்ண விரும்பலை. மகன், அன்பு மகளே, நீ டிராவல் பண்ணுகிற ஒவ்வொரு அடியும் நீ அகைன் திரும்ப எடுத்து வச்சு வைக்கணும், வரணும்ன்றதை நீ மறந்துடாது. கைகளை உயர்த்தி இயேசுவே எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்கப்பா, எப்படியாவது என்னை தூக்கி எடுங்க ராஜா. எனக்கு தெரியும் அண்ணா சொன்னது மாதிரி, இல்லைன்னா பாஸ்டர் சொன்னது மாதிரி நான் ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன். ஆனா பாஸ்டர் எனக்கு தெரியும் பாஸ்டர், நான் எவ்வளவு தூரம் போறேனோ அவ்வளவு தூரம் திரும்பி வரணும் எனக்கு தெரியும் பாஸ்டர். ஆனா எனக்கு தெரியல எப்படி திரும்பி வருவேன்னே தெரியல. என்னால விட முடியுமா எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் நான் நம்புறேன், இந்த இடத்துல பெரிய ஒரு பிரச்சனை உலாவி கொண்டிருக்குது. ஆண்டவருடைய மகிமை நிறைய பேரை பார்த்துட்டு இருக்குது. இந்த மீட்டிங்கை கர்த்தர் ஏற்பாடு செய்ததே உங்களை தூக்கி எடுக்கிறதுக்காக தான். கர்த்தர் இந்த கூட்டத்தையே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரு. உன்னை தப்பு வைக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரு. ஓ அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. கையை உயர்த்தி அப்படியே தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, உண்மையிலே எனக்கு பிடிக்கல ஏசப்பா. நன்றி நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய்
என்று கேட்பவர் நீதானே. தோள்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 ஓ இயேசுவே, இயேசுவே. கை அப்படி மேல உயர்த்தி இயேசுவே அப்பா, இயேசுவே, இயேசுவே. நான் ஏனழுதாய் என்று கேட்பவர் நீதான். தோள்வலிக்கை என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நான் அழுதால் என்று கேட்பவர் நீதானே. தோள்வலிக்கை என்னை இன்று வரை சுமந்து வந்து. இப்ப சொல்லோ பிரியப்பட ஏதாவது நான் செய். சத்தமா சொல்லுங்க மகளா. ஆண்டவரே திரும்ப திரும்ப நீர் பிரியப்பட சொல்லிக்கொண்டே பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல உங்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல தலை நிமிர்ந்து. இப்ப கைய உயர்த்தி எப்படியாவது இயேசுவே. சத்தமா சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. பத்தாது சத்தம், சத்தம் உயர்த்தி ஏசப்பா பார்த்து. இயேசுவே அப்பா, ஏசப்பா, 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 இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சதான் நீங்க செஞ்சீங்க. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் போட்டீங்க. ஆனா அந்த ட்ரெஸ் ஏசப்பா தான் உங்களுக்கு கொடுத்தாரு. எல்லாமே உங்களுக்கு பிடிக்குது செய்யுங்க. உங்க அம்மா கேட்டாங்க ஏன்டா அதை செய்யறேன்னு கேட்டீங்க. எனக்கு பிடிக்குது நான் செய்யறேன். நீங்களும் அப்படிதான். உங்களை கேட்கணும் எனக்கு பிடிக்குது நான் செய்தேன். ஆனா ஒரு நாளாவது ஏசப்பா இது உங்களுக்கு பிடிக்குதா ஏசப்பா கேட்டிருக்கீங்களா? நீங்க அவருக்கு பிடிச்சது மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஆனா நான் நினைச்சிருக்கேன்ப்பா, நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் பழைய சட்டை தான் போட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டை போடும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் என் சட்டையை வந்து எனக்கு பிடிக்குதுன்றதுக்காக நான் போடவே இல்லைப்பா. உண்மையில அப்படிதாங்க. ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கும் போது கூட எனக்கு ஆசை இருக்குது, நல்லா இருக்குது. பட் ஆனா கூட அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செய்வாங்க. இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியாவது உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், உனக்கு பிடிச்சது மாதிரியே நீ நடந்து நீ என்ன பெரிய பலன் அடைஞ்ச? இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்க ட்ரெஸ் கூட தப்பு இல்லப்பா. உனக்கு பிடிச்சிருக்கிற சாப்பாடு கூட தப்பு இல்லப்பா. உனக்கு பிடிச்சிருக்கிற படிப்பு கூட தப்பு இல்லப்பா. ஆனா உனக்கு பிடிச்சது மாதிரிதான் வாழ்க்கையும் அமைக்கணும்னு நினைக்கிறேன்ல. உன்னையாவது அப்பா சமூகத்தை கொடுத்து உங்களுக்கு ஒன்னையாவது கேடு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும். ஒன்னாவது செஞ்சு நீங்க ஒப்பு கொடுங்க. தயவு செய்து ஒப்பு கொடுங்க. அந்த வாழ்க்கையை அவருக்கு பிடிச்சது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அவருக்கு பிடிச்சது மாதிரி அவர் உங்களுக்கு பண்ணுவாரு. அது கண்டிப்பா உன் ஞானத்தை விட 1000 டைம்ஸ் பெரிய ஞானமா தான் இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட 1000 டைம்ஸ் பெருசா தான் இருக்கும். அதை முழுக்க அனுபவிச்சு நிக்கிறவன் நான்ப்பா.
எனக்கு பிடிச்சது மாதிரி கல்யாணம் பண்ணலை, எனக்கு பிடிச்சது மாதிரி படிக்கலை, எனக்கு பிடிச்சது மாதிரி என் வாழ்க்கையை அமைச்சிக்கல, எனக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் போடலை, எனக்கு பிடிச்சது மாதிரி எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அவருக்கு பிடிச்சது மாதிரி எல்லாமே எனக்கு தரணும்னு நினச்சேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு 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 எல்லாத்துலேயுமே ஆண்டவர் எனக்கு என்னதான் கொடுத்துருக்காருன்னா, எனக்கு பெஸ்ட்டாக தாங்க கொடுத்துருக்காரு. என் பர்சனல் என்கிட்ட இருக்கிற அந்த பர்சனலில் இருக்கிற என்னுடைய ஃபோனை நான் ஆன் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு. 1 மாதமாக அந்த ஃபோனை நான் ஆன் பண்ணலை. ஏன்னா இன்னொரு ஃபோன் இருக்குது, எனக்கு டைம் சரியாக பேச முடியல, என்னால் நிறைய பேர் இடத்துல டைம் பத்தலை. அதனால் இந்த ஃபோன்லேயே அட்டன் பண்ணி நிறைய பேருக்கு ஜாயின் பண்ணுறக்க டைம் சரியாக இருக்குது. அந்த ஃபோன் ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனு, நான் காசு கொடுத்து வாங்கவே இல்லை. அந்த ஃபோனுக்கு நான் ஆசை கூட படலைங்க. ஆனால் அந்த ஃபோனை வந்து ஒருத்தர் என் கையில் வாங்கி கொடுத்து, நான் சொன்னேன் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பிரதர், எனக்கு வேணாம் பிரதர், நீ வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுத்துங்க, எனக்கு இதிலெல்லாம் ரொம்ப பெரிய நாட்டம் இல்லை, நான் அப்படி யூஸ் பண்ணாலும் ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துருவோம் பிரதர். இல்லை பாஸ்டர், நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், நீங்கள் வச்சுங்க பாஸ்டர், என் நினைவாக இது உங்கள் கையில் இருக்கட்டும் அப்படின்னு அவர் எனக்கு கொடுத்தாரு. அது வந்து என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்காரு, அதை குறித்து ஒரு பெரிய இதெல்லாம் யோசிக்கல. ஆனால் அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஃபோனு 1 month ஜிப்புக்குள்ளே போட்டு அதை வந்து மூடிதான் இருக்குது. இப்போ நான் நினைக்க பார்க்கும்போது நான் வளர்ந்த வளர்ப்பு, என் ஃபேமிலி, என் அம்மா அப்பா, என் சொந்தம், அவர் பிரியப்படணும்னு நான் வாழ்ந்தேன். அவர் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்போ என்கிட்ட சொல்கிறாரு, அதை நீங்கள் நிறைய பேர் வெளியிலேருந்து கூட வந்துருக்கீங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், கோடிக்கணக்கான ரூபாய். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சினுடைய ரெண்ட் 8000 ரூபாய். 8000 ரூபாவை என்னால் கொடுக்க முடியல, சிரமமாக தான் கொடுத்தேன். அன்னைக்கு 5 ரூபா எடுத்துகிட்டு போய் இந்த கிரவுண்டில் வானத்தை பார்த்து, ஏசப்பா இந்த 5 ரூபாவை இந்த ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுத்தா என்னை திட்டி அனுப்புவாங்க, இந்த 5 ரூபாவை உங்களுக்கு நான் அட்வான்ஸாக தர்றேன், பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உங்களுடையது, இந்த இடத்த உங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி, உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுங்க ஆண்டவர் போ, அப்படியே அந்த 5 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணது மாதிரி புதைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். எனக்கு நம்பவே முடியல, எனக்கு நம்பவே முடியல. அவருக்கு ஊழியத்திற்காக நான் ஆசைப்பட்டது எதையுமே அவர் விலைக்கு வைக்கவே இல்லை. மகா ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, இங்கே இருந்து இந்த கனெக்ட் மீட்டிங்ல இருந்து போகும்போது நீ எப்படி போகணும் அப்படின்னா, நீ பிரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. உங்க அம்மா பிரியப்படுற மாதிரி கூட உன்னால நடக்க முடியல. எப்ப பார்த்தாலும் உனக்கு ஒரே ஒரு யோசனை இல்லை, எல்லாரும் நான் சொல்றது கேட்கணும், எல்லாரும் எனக்கு பிடிச்சதான் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்காது யாருமே பண்ணக்கூடாதுல்ல, பண்ணலைன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும்ல. நீங்க யாருக்கும் பிடிக்கிறது மாதிரி நடக்க மாட்டீங்க, உங்க அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க நடக்க மாட்டீங்க, உங்க அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க நடக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, சர்ச்சில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்ல, எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்ல. எத்தனை நாள் நீங்க பிடிச்சு செய்யற ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மாறிடுச்சுன்னா, நீங்க பிடிச்சு இப்போ ரொம்ப எனக்கு பிடிக்கிறதா வேணும்னு ஒரே கால்ல நின்று அவ்வளவு அடம் பிடிக்கிறீங்களே, அவ்வளவு ஃபைட் பண்றீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கிறது நாளைக்கு காலையில உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு சிக்கலுக்குள்ள மாற்றினதுக்கு அப்புறம் அது இப்ப பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை விட முடியாத மாதிரி அந்த சூழ்நிலையில உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதோட வாழ்ந்துதான் ஆகணும், அதோட இருந்துதான் ஆகணும், அதோட கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் பிடிச்சு வாங்கினேன், நான் பிடிச்சு அதை செஞ்சேன் அப்படின்ற ஒரு காரியம் நாளைக்கே உங்களுக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல பாஸ்டர், இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எப்படியாவது ஜெபம் பண்ணி என்னை காப்பாத்துங்க, எப்படியாவது ஜெபம் பண்ணி இதை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஏன் ஜெபம் கூட பரலோகத்துல போய் சேராத மாதிரி நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா சாகர வரைக்கும் பிடிக்காதோட நீங்க வாழணும். அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்துருக்கேன். பிடிச்சு எல்லாமே எனக்கு பிடிக்கிறத செய்யணும், எனக்கு பிடிக்கிறத கண்டிப்பா நீங்க செஞ்சுதான் ஆகணும், நான் இது பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கே எதிர்த்து நின்னவங்க, என்னையே எதிர்த்தவங்க. நான் அப்படிதான் செய்வேன்.
உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நான் வாழ முடியுமா பாஸ்டர்? உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் பண்ண முடியுமா பாஸ்டர்? எனக்கு பிடிக்கிறத நான் செய்வேன் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்ட நிறைய பேர் இன்னைக்கு ஏன் முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை பாஸ்டர், தயவு செய்து எப்படியாவது இதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க அப்படின்றாங்க. என்னால முடியலப்பா. உன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்கு தான் ஆண்டவர் இங்க உன்னை கூட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் பிடிச்சி உனக்கு செஞ்சது இன்னைக்கே உனக்கு பிடிக்கல இல்ல. ஒரு நாள் மகன் இந்த சிகரெட் அடிக்கும் போது பிடிச்சி தானே அடிச்சேன், பந்தான் தானே அடிச்சேன், மற்றவங்களுக்கு முன்னாடி பந்தா காமிக்கிறது தானே அடிச்சேன். இன்னைக்கு அந்த சிகரெட் அடிக்க உனக்கு பிடிக்கல இல்ல. நீ எந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறியோ அந்த காரியத்தை இன்னைக்கு நீ பிடிச்சி சொல்ல செய்யல, பிடிக்காம செய்யற, வழி இல்லைன்னு செய்யற, முடியலன்னு செய்யற. நீ ஒரே ஒரு தீர்மானம் மட்டும், நீர் பிரியப்பட வாழ்க்கை, நீர் பிரியப்பட, நீர் பிரிய. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பிரிய. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். சொல்லுங்க சத்தமா. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தால் என்று சொல்ல, ராஜாவே 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 தலை நிமிர்ந்து நடக்கணும். சொல்லுங்க எப்படியாவது எப்படியாவது இயேசுவே. ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க எப்படியாவது எப்படியாவது. ஓ ஹalleluya. இயேசுவே இயேசுவே இயேசு. சொல்லுங்க இயேசுவே 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 இயேசுவே. சத்தமாய் பாடுவோம். வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து, எனக்கு பிடிச்சது எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு பிடிச்சதை நான் விடுறேன் ஆண்டவரே, எனக்கு பிடிச்சதை நான் விடுறேன் ஆண்டவரே, எனக்கு பிடிச்சதை நான் விடுறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நான் அழுதால் என் அழுதால் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். பிரியப்பட ஏதாவது நான், கையை உயர்த்தி சொல்லும். பிரியப்பட ஏதா அப்பனே. அழுறவங்க அழுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க, கேட்கிறவங்க கேளுங்க. என்னுடைய ஆசை வேணும். சத்தமா சத்தமா சத்தமா. வாலிப தம்பி உன் சத்தம் அப்படியே மேல உயர்ந்துக்க. நான் பிடிக்காத செய்யறேன்பா, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கல. ஓ பிரியப்பட ஏதாவது நான், கேளுங்க தங்கச்சி கேளப்பா. ஏசப்பா உங்ககிட்ட தான்ப்பா பேசுறாரு. ஓ நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு இவன் சாதித்தான் என்று எப்படியாவது இயேசுவே. என்ன நீங்க எப்படி தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி நீங்க என்ன அலங்கரிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி இந்த குழியிலிருந்து நான் வெளியே வர்றேன்னு தெரியல. ஆனா என் கையை உயர்த்தி நீர் என்ன தூக்கி எடுப்பீர்னு நான் நம்புறேன். கையை மேல உயர்த்தி எப்படியாவது 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 ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே, நான் எழும்புறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா. சத்தம் பத்தாது, சத்தத்தை உயர்த்தி கேளு தம்பி தங்கச்சி, கேளு கேளு, அப்பாட்ட கேளு. இயேசுவே இப்போ 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 உம்முடைய அன்பின் நதி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆலயத்திலே இருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தம்பியை தூக்கி எடுக்கிறதுக்கு, அந்த தங்கச்சியை தூக்கி எடுக்கிறதுக்கு இயேசுவே இப்ப வாரும், இயேசுவே இப்ப வாரும், இயேசுவே இப்ப வாரும். சொல்லுங்க இயேசுவே இயேசுவே இயேசுவே.
அது தப்பா இது தப்பா அப்படின்னாலும் ஒன்றும் கேட்க வேண்டாம். இந்த பாஸ்டர் சொல்றது சரியா, அந்த பாஸ்டர் சொல்றது சரியா, இதெல்லாம் கூட நீங்க கேட்க வேண்டாம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டா போதும். நான் செய்யற இந்த காரியம் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்குமா பிடிக்காதா? யாரா அவங்க இப்படி போட சொல்றாங்க, இவங்க இப்படி போட சொல்லல, அவங்க இதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, அது நீங்க கன்ஃபியூஸ் ஆக்க வேண்டியதே இல்லை. பென்ஸ் பாஸ்டர் சொல்றது சரியா, இல்லை இந்த பாஸ்டர் சொல்றது சரியா, அப்படியெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எதையுமே பண்ண வேண்டாம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு விஷயம், நான் எது செஞ்சாலும் ஒரு ட்ரெஸ் பண்ணா கூட இது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இந்த ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேனே, இது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் டெய்லி இந்த மாதிரி SMS பண்றேன், ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கேளுங்க. இது ஒரு வார்த்தைக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படிங்க. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கைக்கான கோடு, உங்க வாழ்க்கைக்கான ரோடை நீங்க போட வேண்டாம், பரலோகமே உங்களுக்கு போட்டுரும். இயேசுவே உங்களுக்கு போட்டுருவாரு. உங்களை யாரும் தூக்கி விட வேண்டாம், இயேசுவே உங்களை தூக்கி விட்டுருவாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அவரே தந்துடுவாரு. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அது வந்து நின்றுடும். உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணி வாழ்வீங்க. இந்த மாதிரி இல்லை அண்ணன் மாதிரி இல்லைன்னா பாஸ்டர் மாதிரி யாரோ ஒரு 10 பேருக்கு கஷ்டமா செய்ய மாட்டீங்க, அப்படி வேகமா இன்ட்ரெஸ்டா செய்வீங்க. நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் கூட நான் இந்த ஊழியத்தை செய்யும்போது இன்ட்ரெஸ்டாக தான் செய்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட அப்படி தான் நினச்சேன், எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரே, எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரே, எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரே. அதனால் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியம் இல்லாதெல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா செஞ்சிடவே கூடாது. ஆரம்பத்திலே முளையிலேயே நிறைய ஒருவேளை டீன்ஸ் பிள்ளைங்க யாராவது வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ தான் உனக்கு எதுவுமே தெரியாத ஒரு வயசு, உனக்கு எல்லாமே பிடிக்கும், உனக்கு எல்லாமே இஷ்டமாக இருக்கும், அதுவும் தப்பு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ தான் நீ ஆரம்பிக்கிற. இந்த ஆரம்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ ஆரம்பிச்ச, டிஸ்டர்ப் ஆகிடாத, ஆண்டவரும் கூடவே இருப்பார். ஆமேன். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை உங்களுடைய ஒப்பு கொடுத்ததோட நான் முடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். நான் முடிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அடுத்த செக்ஷன் ஊழியக்காரங்க தொடர்ந்து உங்களுக்கு பேசுவாங்க. இந்த ஒன் டே வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாத, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோனை இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஆன் கூட நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். காலையில் நீங்கள் எல்லாம் ஆஃப் தான் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டுமே. சும்மா ஜஸ்ட்டு அது நான் பிரசங்கம் பண்ணுறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாட்டு பாடுறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே அமைதியாக உட்கார, இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கட்டுமே. எதுவுமே இல்லாமல் உன்னால் ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியாமல் இருக்கலாம், உன்னால் ஒரு ஜெபம் பண்ண கூட முடியாமல் இருக்கலாம், என்னால் அழ கூட முடியல, என்னால் அழ கூட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் இங்கே உட்காந்து ஒன்றா வாட்ச் பண்ணி அமைதியாக நீ உட்கார்ந்தா கூட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அப்படி தான், நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம் உங்களை தொடட்டும். ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல 1 2 3 பேர் ஒருத்தர் இருந்தால் கூட அங்கே இருக்கிறேன்னாரு. அதனால் உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் இப்போ எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நானும் ஜபிக்க தான் போகிறேன். இது வரைக்கும் ஏசப்பாவுக்கு பிரியமாக நிறைய செஞ்சுட்டேன். இப்போ கூட அப்படி தான் ஜபிக்கிறேன். உங்களுக்கு பிரியமே இல்லாத மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு நான் ஆரம்பித்தா அன்றைக்கே என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களுக்கு பிரியம் இல்லாமல் செஞ்சுட்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் நானும் ஒரு 5 மினிட்ஸ் ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் பர்சனலாக யாரையும் பார்க்காதீங்க. உன் ஃப்ரெண்டு என்ன, உன் ஃப்ரெண்டை விட நீ நல்லவன் தான், உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள விட நீ நல்லவன் தான், அதை மனசில் நினச்சிக்கோ. எல்லாருக்குள்ளேயுமே எல்லாம் மாம்சம் தானே, எல்லாருக்குள்ளேயும் மிஸ்டேக் இருக்குது. அதனால் இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரட்டும். அப்படியே எழும்பி எல்லாரும் நின்று ஒரு 5 மினிட்ஸ் யாரும் இதில் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ள ஜெபம் மட்டும்தான் இருக்கணும். கண்ணை மூடி பாடுறவங்க பாடுங்க. இந்த பாட்டை பாஸ்டம்மா அப்படியே பாடிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அமைதியாக ஜெபிக்கக்கூடாது, உன் வாயை விரிவாய் தர. அதை நான் கவனிங்க. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்போ ஆண்டவரத்தில் சேரீங்கன்னா, உங்கள் வாயை திறந்து எப்போ சத்தமாக பாடுறீங்க, எப்போ சத்தமாக ஜெபம் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு இன்டிமேசி வந்துச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களுடைய ரட்சிப்பினுடைய துவக்கம், அதுதான் ஆண்டவரோட இணைதனுடைய ஒரு துவக்கம். அதனால் இந்த பாட்டை அப்படியே பாடிட்டே இருக்கும்போது நம்ம திருச்சபையில் உள்ள வாலிபர்கள், தம்பியும் அப்படி தான், தங்கச்சியும் அப்படி தான், மகன் நீ இவ்வளோ பெரிய மகா தேவாலயத்தில் இருந்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனுடைய பிள்ளையா நீ இருந்துட்டு நீ கெட்டு போயிடவே கூடாதுப்பா. இன்னைக்கே தூக்கி போட்டுரு, இன்னைக்கே வேண்டான்னு உதறி தள்ளிடு. நீ பிரியப்படுற வாழ்க்கை உன் வாழ்க்கையில் வெற்றியா இருக்காது. இயேசு பிரியப்படுற ஒரு வாழ்க்கை. கண்ணை மூடி அப்படியே ஜெபிச்சிட்டே இருக்கும். கத்துறவங்க அப்படியே அந்த சத்தம் கேட்கணும். ஆமா ஆமா ஆமா. சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க அப்படியே அப்படியே சொல்லுங்க.
பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்களோட அந்த சத்தம் அப்படியே உயர்ந்துட்டே இருக்கணும். நம்ம கம்ஃபர்ட் திருச்சபையில் உள்ள தம்பிங்க எல்லாம் நல்ல சத்தமா நீ ஜபிக்கிற ஜபம் அப்படியே பற்றி பிடிக்கட்டும். இன்னும் வெளியில இருந்து திருச்சபையில இருந்து வந்த யூத் லீடர்ஸ் எல்லாம் அப்படியே சத்தமா கத்தி ஆண்டவரை ரொம்ப ருசிச்ச பிள்ளை, தெரிஞ்ச பிள்ளை, நீ சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச பிள்ளை திரும்பவும் அந்த சத்தத்தை உயர்த்தி கத்தி அமைதியா மட்டும் நின்றாரு. இயேசுவே 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 சத்தம் போட்டு அழுறவங்க அழுக. நீர் பிரியப்பட ஏதாவது கர்த்தருடைய ஒரு பலத்த பிரசன்னம் இங்க உலாவுறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமை நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். சொல்லிட்டு சோத்திரம் ஊழியத்துல இருக்கிற தம்பிங்க எல்லாம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே 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 ஹalleluya இயேசுவே நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்கை என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்கை என்னை இன்று வரை சுமந்து வந்து இப்ப சத்தமா நீ பிரியப்பட ஏதாவது நான் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் சவுண்ட கத்தருக்கு கொடுங்க பார்க்கலாம். அப்படிதான் திரும்ப சத்தமா பிரியப்பட ஏதாவது நான் பேசுவே. அப்பனே சொல்லிக்கொண்டே நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தார் என்று சொல்ல கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று சொல்ல தலை நிமிர்ந்து இப்ப கையை உயர்த்தி எப்படியாவது இயேசுவே. ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி நீங்க என்ன மன்னிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இயேசுவா, நான் பாதாள குழியில கிடக்கிறேன். நான் விழுந்து போய் கிடக்கிறேன். என்னை யார் மீட்டெடுக்க முடியும்? என்னை யார் தூக்கி எடுக்க முடியும்? என் வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் மறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்றேன். ஆனா என் மனசு அடிக்கடி சொல்லுது, நீ இனி எழும்ப மாட்ட. ஏதாவது நான் பேசுவே. அப்பனே சொல்லிக்கொண்டே நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தார் என்று சொல்ல கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று சொல்ல தலை நிமிர்ந்து இப்ப கையை உயர்த்தி எப்படியாவது இயேசுவே. ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி நீங்க என்ன மன்னிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இயேசுவா, நான் பாதாள குழியில கிடக்கிறேன். நான் விழுந்து போய் கிடக்கிறேன். என்னை யார் மீட்டெடுக்க முடியும்? என்னை யார் தூக்கி எடுக்க முடியும்? என் வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் மறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்றேன். ஆனா என் மனசு அடிக்கடி சொல்லுது, நீ இனி எழும்ப மாட்ட. நீ இனி திரும்பி வர முடியாது. நீ திரும்பி நிக்க முடியாது. பழையது போல ஆண்டவரை நீ நேசிக்க முடியாதுன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு ஹோப் இருக்குது. கர்த்தரிடத்துல ஏதோ ஒரு வழி இருக்கிறது. கர்த்தரால் திறக்க முடியாத பாதை என்று இல்லை. எப்பேற்பட்ட மூடப்பட்ட துறவுகளையும் என் கர்த்தராலே திரும்ப அதை தோண்ட முடியும். கர்த்தரால தூக்கி எடுக்க முடியும். மகளே,
உன்னால முடியாது, குடும்பத்தாரால முடியாது, ஆனா உன்னை தூக்கி எடுக்க கர்த்தரால முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. சத்தமா சத்தமா பத்தாது. இந்த இடம் அதிரத்தக்கதாக இந்த முதல் செக்ஷனிலே கர்த்தர் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். இயேசுவே, உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம்.